8 வருஷமா நான் ரேஷன் கார்டு மீட்க முடியல. டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலைவனா ஏன் உடல்நிலையை பாப்பனா? வெறி ஒரு வைராக்கியம் எப்படினாலும் இந்த ரேஷன் கார்டு நான் வாங்கி ஆகணும். எல்லாத்துலயும் ஒண்ணு பார்த்துதான் இந்த ஜீவா போட்டதே தெரிய வருது எனக்கு. சார் ஜீவோ இருக்குல்ல, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எனக்கு தயவுசெய்து அப்படி பார்த்து ஒன்று கொடுத்துருங்களேன். பேசணும் தாசில்தார் ஒரு மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சிஎம்க்கு நான் மெயில் போட்டேன். சிஎம் செல்லுக்கு அதுதான் நடவடிக்கை எடுத்தது. இவங்கெல்லாம் பண்ணல சார், அப்பவும் இவங்கெல்லாம் பண்ணல. அவங்க உடனே நடவடிக்கை சொல்லி எனக்கு போட்டதும் வேகமா குடும்பம் நம்புறேன், என் நம்பர் எடுத்து அப்டேட்டை போட்டு விட்டு இப்படி என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு அரசாணையும் ஒவ்வொரு சட்டமும் கோடிக்கணக்கான மக்களோட மனங்கள்ல மகிழ்ச்சியை கொண்டு வருது. கார்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டோம். எங்க ஊரே ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சு. எப்படி வாங்கின நீ சாதிச்சதுல இதுதான் பெரிய சாதனைங்கிறாங்க. இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். அவர் அரசன் தான் அப்படின்னு சொன்னார்ல, உங்களுக்கு என்ன தோணுச்சு? கதாநாயகர் ஒரு ஆபத்து ஏற்பட்ட அடிச்சு தோணும் பண்ணி காப்பாத்துவார்ல, ராஜாவா தெரியும், ஹீரோவா தெரிஞ்சார். எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். உணவு கிடைக்கும் ஒரு விஷயம், அது ஸ்கூல் பணம் சாப்பிடலாம். 12:30 மேலதான் சாப்பாடு போடுவாங்க. நான் அதுக்குள்ள எட்டி பார்ப்பேன். ஸ்டாலின் தாத்தாவோட காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது. இந்த தினமலர்ல ஒரு நிரம்பி வழியும் கக்கூஸ், அவ்வளவு கோவம் வருது. அவங்க முதல் நாள் சோறை தண்ணி ஊத்தி வச்சு, சோறு ஒரு தம்பிக்கு தங்கச்சி கொடுத்து தண்ணி நீச தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அது தெரியும். அயலி பாத்தீங்களா? வெப் சீரிஸ் பார்க்கும்போது அயலி அப்படி நான் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம்லாம் இருந்துச்சு. எனக்கு நான் ஒருவேளை மரணிச்சா கூட எனக்குள்ள ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குன்னா, எல்லாருக்கும் காதல் தோல்வி இருக்குன்னா எனக்கு நான் படிக்கலையேங்கிற அந்த வழிதான் இருக்கும். அந்த ஏக்கங்களை இந்த கடவுளுங்கிற ஒரு பிம்பம் உடைச்சி அதை ஒரு என்ன சொல்றது, மானசீகமா அது கூட வாழ்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் போயிட்டேன். மீராவுக்கு கிருஷ்ணன்னா எனக்கு விஜய் சேதுபதி மாமா. நமக்கு பிடிச்ச ஒரு ஆணா இருந்தா கூட அவங்க கிட்ட மாமான்னு சொன்னா அது தவறாதான் போயிருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி சொல்லும் போது நான் 4 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட விருது கிடைச்சது 2018. இவங்க பேர் எதுக்கு அவைக்கு வச்சாங்கன்னா அவளை கிளவியாகும்னு வச்சாங்க. என்னோட பெண்கள் ஆசிட் அட்டாக்ல ஆனான பியூலாக்களுக்கு நான் இன்னொரு பேர் தான் அவ்வைன்னு வச்சேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சென்று உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் எனக்கு சமூக வலைதளங்களின் வழியாக தான் அறிமுகம். எனக்கு அவங்க பேர் தனசக்தி அப்படின்னு தான் அறிமுகம். அவங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம். வணக்கம். நான் அவங்க சமூக வலைதள பதிவு பார்த்துருக்கிறேன். சமீபத்தில் நீயா நானா அதில் போய் நீங்கள் பேசின அந்த காணொலி ஒட்டி பரவலாக தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரைக்கும் நீங்கள் அறிமுகமாயிருக்கீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் பேசின அந்த காணொலியை குறிப்பிட்டும் கூட பேசினார். முதல்ல உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்கள் பேர் என்ன? ஃபஸ்ட்டு சமூக வலைதளத்தில் இருக்கிற அந்த பேர் தானா? உங்கள் பேர் என்ன? முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட குரலையும் இந்த தமிழகம் உற்று நோக்கி அதுக்கு எதிர்வினையாற்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் சுற்றி காட்டி பேசியிருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட குரல் எங்கோ ஒரு மூலையில் இத்தனை கோடி மக்கள் ஒரு சின்ன குரல் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. அதுக்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் தனலக்ஷ்மி. என்னோட ஊர் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ஒரு குடும்ப சூழலில் தான் என்னோட வாழ்க்கை. என்னோட அம்மா அப்பா லாரி டிரைவர், கூலிக்கு தான் லாரி டிரைவர். அம்மா வீட்டு வேலைகளுக்கு, பொறிப்பற்ற வேலைகளுக்கு, அங்கே பக்கத்தில் இருக்க வேலைகளுக்கு போவாங்க. என்ன பண்றது? பொறி வறுக்கும் பற்றுன்னு சொல்லுவாங்க. பொறி இருக்கு இல்லையா, ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த அது உற்பத்தி ஆகிற அதிகமாக இருக்கு நாமக்கல் சைடு. அதுக்கான வேலைகளுக்கு போவாங்க. அம்மாவோட ஃபேமிலி 2 தங்கச்சி, ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி. அப்பாவுக்கு எங்கள் அம்மா 2ஆம் தாரம். முதல் தாரத்துக்கு 2 பசங்க. அவங்க பிரசவத்தில் இறந்து போகிறதுனால தான் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அம்மாவோட ஃபேமிலியையும் அப்பா பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை. அம்மா கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது 2 கை குழந்தைங்க வளர்த்துறாங்க.
2மே கை குழந்தைங்க தான். 2 வயசுல 1, ஒரு பிறந்த குழந்தை 1. இவங்களோட தங்கச்சி 2 தங்கைகளையும் தம்பி அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் தன்னோட 2 குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு அம்மா வேணும்னு சொல்லி. அப்போ இந்த 10 பேர் ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடணும். அப்போ அந்த 10 பேர்னா எப்படி அவங்க சமைக்கணும், எப்படியான அவ்வளோ இது இருக்கணும்னு பார்த்துக்குங்க. அப்போ எல்லாருமே வேலைக்கு போய் ஆகணும். அந்த குடும்பத்துக்குள்ளதான் நீங்க? ஆமா, அப்படிதான் நான் முதல் குழந்தையா பிறக்கிறேன். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நான் முதல் குழந்தையா பிறக்கிறேன். குழந்தை பருவம் எப்படி இருந்தது? இப்போ வந்து குழந்தை பருவத்துல உங்களுக்கு நிறைய வறுமை அப்படிங்கிறது அது நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா படாது. ஆனா நமக்கு கனவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆடம்பரமான கனவுகள் தான் இருக்கும். கனவுல வந்து நம்ம கஞ்சம் பார்க்கவே முடியாதுல்ல. கனவு வந்து பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஒரு சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த கனவுகள் என்ன? குழந்தை பருவம் வந்து எனக்கு வந்து வறுமை வந்து இருந்தது. ஆனா அது வந்து எனக்கு இன்னும் பெருசா பாதிப்பு கொடுக்கல. ஆமா, ஏழ்மையில இருக்கு, யாருக்கும் தெரியாதுல்ல. அது தெரியல. 10 பேர் சில நாள் பக்கத்து வீட்டுல வடிச்ச கஞ்சி வாங்கி குடிச்சிட்டுலாம் இருந்திருக்கிறோம். ஆனாலும் ஹாப்பியா தானே அந்த எனக்கு குழந்தை பருவம் இருந்துச்சு. எப்படியே இருந்துச்சுன்னா சினிமாக்கள், அப்புறம் அடுத்து வந்து நான் வளர்ந்த சூழல காம்பவுண்ட் வீடு, ஒரு 10 வீடாவது இருக்கும். மனுஷங்க நிறைய இருப்பாங்க, நிறைய உரையாடல்கள் இருக்கும், கதைகள் இருக்கும், விளையாட்டுகள் இருக்கும். இதுகளோடையே வளரும் போது எனக்கு இந்த வறுமைங்கிறது பெரிய கஷ்டத்தை கொடுக்கல. எனக்கு இந்த ட்ரெஸ் இல்லையான்னு ஒரு நாள் வருத்தப்படாம தான் வளர்ந்தேன். பண்டிகை நாட்களுமே எனக்கு கவலையே இருக்காது. எடுத்து கொடுத்தா போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிக்கலாம், இல்லைனாலும் பழைய ட்ரெஸ் போட்டுட்டு பக்கத்துல வெடிக்கிறத வேடிக்கை பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். இப்ப அந்த பட்டாசு வெடிக்கிறத வேடிக்கை பார்க்கறதுல ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஐயோ பட்டாசு இல்லையே, உங்களுக்கு அது தோணி இருக்குதா? எங்களுக்கு ஒரு சில நாள தீபாவளி அன்னைக்கு காலையில 10 மணிக்கு போய் கடைக்கார டெய்லரை எழுப்பி அவங்க தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பதான் தூங்க போயிருப்பாங்க. அவங்களை எழுப்பி தையக்கூலி கொடுத்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுட்டு நான் அதுக்கு முன்னாலே குளிச்சுட்டு வேடிக்கை பார்க்க போயிடுவேன். குளிக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை கூட போட்டுட்டு நான் வந்து பட்டாசு வேடிக்கை போயிடுவேன். அங்கே வந்து சம்டைம் அந்த வேறுபாடுகள் நடக்கும். அந்த உயர் வர்க்க குழந்தைகளுக்கும் நமக்குமான குழந்தைகள் ஒரு சிலர் அனுசரித்து போவாங்க. அவங்க பெரியவங்க வந்து நம்மக்கிட்ட அதை காட்டுவாங்க, வர்க்க பேதத்தை நம்மக்கிட்ட காட்டுவாங்க. நீ தொடாத, எடுக்காத, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. வெடி கொடுத்த குழந்தை ஏதாவது நினைவு இருக்கா உங்களுக்கு? கம்பி மத்தாப்பு தான் ஒரு குழந்தை வந்து எடுத்து விட அவங்க கொஞ்சம் ரொம்ப வசதின்னு வச்சுக்கலாம். அது என்னோட ஆனா சின்ன பிள்ளை. அது கொடுத்து அக்கா இந்தாங்க வைங்கன்னு சொல்லி ஒரு தடவை கொடுத்து. எனக்காக நினைச்சு பார்த்துருக்கீங்களா அந்த குழந்தைய கொடுத்து? நினைச்சிருக்கேன். அவங்களும் பெரியவங்களாயிட்டு இப்ப பேசுறது இல்லை. அந்த டைம்ல ஏன்னா அவங்க குழந்தையா இருந்தப்போ நம்மள இப்போ சமமா பாவிச்சுதான் நம்ம கிட்ட சந்தோஷமா விளையாண்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய மனித வசதியான இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க பார்த்தா சரி, அதுக்கு நான் அதுக்கும் வருத்தப்பட மாட்டேன், சிரிச்சுட்டு நான் பாட்டு கடந்து போயிடுவேன். இப்படியான ஒரு குழந்தை பிறந்த எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் விட பள்ளி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று சத்துணவு, உணவு கிடைக்கும் ஒரு விஷயம். அது கன்ஃபார்மா நிரந்தரம் இல்லை, நமக்கு உறுதியான உணவு கிடைக்கணும் ஒன்று இருக்குல்ல. ஸ்கூல் போனால் சாப்பிடலாம், அப்படி ஒரு நினைப்பு எனக்கு. ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க காலையில என்ன பண்ணும், பழைய சோறு இருந்தா பழைய சோறு கிடைச்சதுன்னா, ஏன்னா 10 பேர் வீட்டுல இருக்க யார் முன்ன சாப்பிட்றாங்களோ எங்களுக்கு தான் கிடைக்கும், கடைசியா சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்காது. அப்ப நம்ம ஸ்கூல்ல போனா சாப்பிட்டுக்கலாம்னு ஒண்ணு இருக்கும். காலையில போயிட்டு சத்துணவு மத்தியானம் தானே போடுவாங்க. ஆமா, வெயிட் பண்ணணும். ஆமா, 12:30க்கு மேலதான் சாப்பாடு போடுவாங்க. நான் அதுக்குள்ள எட்டி பார்ப்பேன், வாசம் வரும். சமைக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் கிளாஸ் ரூம். நான் ஆக்சுவலி நேரடியா சத்துணவு இங்க தமிழ்நாட்டுல படிக்கல. ஒரு வருஷம் 92, 93 கலவரத்து காலத்துல இங்க வந்தேன். அப்போ இந்த சத்துணவோட வாசம் நீங்க சொல்லும்போது வாசம், அந்த பருப்பு, கீரையும் பருப்பும் வேகிற வாசம், அதுல முட்டையும் வேகிற வாசம். அது என்ன கிளாஸ் ரூம் கரெக்டா அந்த அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற கிளாஸ் ரூம் தான். நான் 3rd ஸ்டாண்டர்ட். எங்க வாத்தியார் பேரு பசீர் வாத்தியார். என்ன பேரு? பசீர். அதான் நாங்க பசீர் வாத்தியார்னு சொல்லுவோம். செம்ம ஜாலியான ஆளு. அவ்வளோ எங்களுக்கு வந்து பயம் இல்லாம ஒரு ஜாலியான ஒரு சார் அப்படின்ற ஒரு அளவுல இருக்கும். யார் ஜாலியா கிண்டல் பண்ணிக்கிட்டு அது ஒரு பயமே இருக்காது அவர்கிட்ட எங்களுக்கு. எங்க 11 ஆயிட்ட வாட்சை பார்த்துட்டு எல்லாரும் மந்தம் ஆயிட்டீங்களே, வாசம் வருதா அப்படின்லாம் கேட்பாரு. ஒரு செவரு தான். அவருக்கு அந்த கன்சென்ட் இருந்தது, நம்ம குழந்தைங்க சாப்பிடுறது. ஆமா, அது டைம் ஆனா அவருக்கு தெரிஞ்சிரும்ல, 11 ஆயிடுச்சு, யாரெல்லாம் காலையில இன்னைக்கு சாப்பிடாம வந்தீங்கன்னு கேட்பாரு. அதெல்லாம் எனக்கு கவனமா கேட்பாங்க. காலையில சாப்பிடாம போவீங்களா? என்னைக்காவது ஒரு தடவை பயங்கரமா தலை சுற்றுதா அப்படி இருக்கா இருந்துருக்குதா? இருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம தூங்குற மாதிரியான சாயல் தான் அவங்க தூங்குறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க சில டைம். நைட்டெல்லாம் தூங்காம காலையில வந்து நீங்க ஸ்கூல்ல தூங்கி வழியறியானுவாங்க. ஆனா அது நம்ம பசி மயக்கம் நமக்கு தான் தெரியும். பசி மயக்கம் இருக்குல்ல. இப்போ வந்து காலை உணவு திட்டம் உங்களுக்கு அதை கேட்ட போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அடடா,
நான் படிக்கிற காலத்துலயும் என் பையன் படிக்கிற காலத்துலயும் இருந்திருக்கலாமே, இன்னும் எவ்வளோ சௌரியமாக இருந்திருக்கும். என்னென்னா இந்த காலையில் உணவை வந்து கிடைக்காம போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பெரிய சமைக்கிறது, அது சாப்பிடாம போனால் மண்டையில் அந்த பாடம் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம டீச்சருங்களை பார்த்தா கூட பயம் வரும். எல்லாமே ஒரு மாதிரி பதட்ட நிலையிலே இருப்போம். அந்த காலையில் அந்த டைம் அந்த உணவு கிடைச்சி சாப்பிட்டு போய்ட்டு ஓகே. பட் காலை உணவு திட்டம் வந்தோடனே நான் நினச்சது அதே தான். நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். தமிழ் குழந்தையா இருக்கும்போது நான் வேலைக்கு போவேன். இந்த தினமலர்ல ஒரு இது வந்துருச்சுல்ல, நிரம்பி வழியும் கக்கூஸ், அதெல்லாம் படிச்சப்ப எனக்கு என்ன அவ்வளோ கோபம் வருது. இவங்க வயிறு நிரம்பி சாப்பிட்டு எல்லா வசதியும் கிடைத்த ஒருவரால தான் அப்படி ஒன்று சிந்திக்க முடியும். அப்படி ஒரு அந்த எண்ணம் வர்றதுக்கு நீங்கள் நல்லா மிதமிஞ்சு சாப்பிட்டு அந்த உணவு செரிக்க முடியாமல் பீடா போட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்குற ஒரு மனங்களால தான் அந்த மாதிரி மலத்தோட ஒன்று கம்பேர் பண்ணவே முடியும். அந்த ஏன்னா குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சாப்பிட்டு போய் அப்படி ஒன்று இயற்கையிலே முடியாது. ஒரு மனுஷனுக்கு மிஞ்சி போனால் ஒரு நேரம் 2 நேரம் தான் மழை வரும். அவங்க தொடர்ந்து போனால் எங்களுக்கு உடம்பு சொல்லி நிறுத்தம். அது எப்படி கழிப்பறை நம்பும்? காலையிலயும் மாலையும் தான் இருவேளை ஒரு மனிதனோட இயற்கை உபாதை கழிக்க. பயங்கரமான ஒரு வக்கரமான வெளிப்பாடு. அது எப்படி அப்படி சொல்ல முடியும்? இயற்கைக்குமே முரணான ஒரு விஷயம். அப்ப சொல்லணும்னு தானே ஒண்ணு சொல்றோம். அப்ப இவங்க என்ன ஒரு மனநிலை? அப்ப நிறைய இவங்க குழந்தைங்க தின்னுட்டு, நான் சாதாரணமா ஏழை குழந்தைங்க சாப்பிடறது இப்படிலாம் சொல்லுவாங்க. சத்துணவே சாப்பிடாத ஒரு கூட்டத்தால தான் அப்படி முடியும். சத்துணவு இல்ல, என்ன சொல்றது, அவங்க வந்து பசி என்னன்னு தெரியணும்ல. சத்துணவு ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு நேரம் இப்போ காலையில அவங்க ஏதோ ஒரு காஃபியை குடிச்சிட்டு அடுத்து 2 பிரேக் எடுத்து அப்படி இருக்கிறவங்க அவங்க முத நாள் சோறை தண்ணி ஊற்றி வச்சு சோறு ஒரு தம்பிக்கு தங்கச்சி கொடுத்து தண்ணி நீச தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அது தெரியும். அதுக்கு பிறகு அவங்க குழந்தை பருவம், அந்த பள்ளிக்கூடம், ஸ்கூல் கதவு திறக்கிறதுல யார் முதல்ல போய் உட்காரலாம். அது ஒரு பெரிய காம்படிஷன். எங்கள் கிளாஸ்ல நாங்கள் படிக்கிற கூட அதில் எப்பவும் நான் தான் ஜெயிப்பேன். எனக்கு வந்து ஜெயிக்கிறது ரொம்ப இஷ்டமா இருக்கும். அது ஒரு சைக்கோவா இருப்பேன் நான். அப்போ 8:30 திறக்கிற கதவுல யார் வேணா அந்த ஒரு 5 நிமிஷம் கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி உட்காரலாம். ஆனா என்னைக்குமே நான் அந்த எலிமெண்டரி ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நான் தான் அந்த ஆயா சத்துணவு ஆயா வந்து கதவு திறக்கிற வாசப்படியில உட்காந்துருப்பேன். என்ன ஆகணும்னு ஆசை இருந்தது உங்களுக்கு? எனக்கு அந்த வயசுல கண்டிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகணும்னு தான் ஆசை. கலெக்டர் ஆகணும். ஆமா, அது வேற எதுவுமே எனக்கு தெரியல. அப்ப அதிகமா அதான் சொல்லுவாங்க. ஏன் அது அப்ப எடுத்தோட கலெக்டருங்கிறது ஒரு அதிகார உயர்வான ஒரு இடம். இல்ல, நமக்கு தோணி இருக்குல்ல அது ஒரு பெரிய பதவின்ட்டு. அதான் கலெக்டர்னா நம்ம பிம்பங்கள் பாக்குறல, சைரன் வச்ச வண்டியில கார்ல வருவாங்க, இறங்கி வருவாங்க, அவங்களுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அதான் வேணும். அது என்ன அந்த கலெக்டர் என்ன பண்ணுவார், எது பண்ணுவார், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எடுத்தோட கலெக்டர் தான் எல்லார வாயிலும் அப்ப வரும். உங்களுக்கு இப்பதானே டாக்டர்ல வருது. அப்ப எல்லாரு வாயிலையுமே கலெக்டரா படிக்கணும், கலெக்டர் தான் வரும் வாயில. கலெக்டருங்கிற வார்த்தை தான் வரும். அதுதான் பெரிய படிப்பு. அப்ப அதுதான் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அப்படிதான். நீங்க கலெக்டர் ஆகிறத எது தடுத்துச்சு? கலெக்டர் ஆகிறதுல முதல்ல தடுத்தது வந்து பிற்போக்குத்தனம், பெண்ணடிமைத்தனம், 2வது வறுமை. இது 2 சேர்ந்து தான் என் படிப்பை கெடுத்துச்சு. முதல் காரணம் பெண்ணடிமைத்தனம் தான். ஒரு வேளை எங்கள் வீட்டில் வறுமை இல்லாமல் இருந்திருந்தால் கூட எனக்கு அந்த படிப்பு கிடச்சிருக்காது. ஏன்னா என்னை பள்ளிக்கூடம் அனுப்புனதே எதுக்குன்னா ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் பள்ளிக்கூடம் போகட்டும். அவங்க யாருமே இவ படிக்கணும்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பல. வீட்டில் இருக்கக்கூடாது, சோறு கிடைக்கிது சாப்பிட்டு வரட்டும், ஏஜ் அட்டன் ஆகிற வரைக்கும் பள்ளிக்கூடம் போகட்டும். அவங்களுக்கெல்லாம் அந்த படிப்பு என்ன பண்ணும் அதில் எதுவுமே அவங்களுக்கு புரிதல் கிடையாது. அப்படியே இருந்தா கூட உடன் பிறந்தவர்கள் யாருமே படிக்கல. அவங்களும் யாருமே. நான் வந்து 10th வரைக்கும் போனேன், தங்கச்சி 9th, தம்பி 5th. அவன் ஆனால் வறுமையினால வேலைக்கு அனுப்பணும்னு பட்டறைக்கு அனுப்பி விட்டாங்க. எப்படியாவது யாராவது ஒரு வருமானம் வேணும், பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் பள்ளிக்கூடம் அனுப்புனாங்க. நான் 10th வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணாதனால தப்பிச்சேன். 10th வரைக்கும். ஆமாம், தாமதம். அதுக்கே டாக்டர்கள் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இன்னும் என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகலை. அதுக்கு வைத்தியம்லாம் பண்ண. அதுக்கு வந்து ஜோசியர்கிட்டலாம் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் எனக்கு முத அபியூஸே அங்கே தான் நடந்தது. என்னை கொண்டு விட்டுட்டு பரிகாரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எஞ்சி போயிட்டாரு. அங்கே தான் எனக்கு ஒரு பெரிய அபியூஸே ஸ்டார்டிங் 11வது வயசுல எனக்கு நடக்குது. அப்போ இப்பேற்பட்ட குடும்பம் எப்படி படிக்க வைப்பாங்க? அயலி பார்த்தீங்களா வெப் சீரிஸ்? பார்த்தேன். எனக்கு வந்து அந்த இயக்குனர் நண்பர் கவிஞர் சச்சின் அதில் வசனகர்த்தாவாக இருந்தவர் எனக்கு அனுப்பி நீங்கள் தான் முதல்ல பார்க்கணும் ஏன்ட்டு அந்த ஆப்போட இது கிடையாது, நான் வேணா உங்களுக்கு பாஸ்வேர்டு அனுப்புகிறேன், ஆனால் நீங்கள் பார்த்துட்டு கருத்து சொல்லணும் அப்படின்னாரு. பார்க்கும்போது அயலி அப்படின்னு நான் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு.
பட் ஆனால் அயலி நான் இல்லைன்னு தோணுச்சு. அந்த பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகள் ஒருத்தி. அயலிக்கு உண்டான எல்லா போல்ட்னஸ்ஸு கேள்விக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் நான் எங்கோ ஒரு மூலையில அதை வெளிப்படுத்தாம இருந்துட்டேன். ஒருவேளை அது வெப் சீரிஸ்ல 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி தான் நானு. அந்த கேள்வி கேட்டிருந்தா நீங்க ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள இருந்துச்சு. அது இருந்ததுனாலதான் இப்பயாவது நான் ஓரளவுக்கு முடிச்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது அப்போ இருந்தது. என்ன பண்ணாங்க? நான் வந்து அப்பா பொண்ணு, அப்பா சொன்ன கிணத்துல கூட குதிப்பேன். அதான் சொல்லுவாங்க லிட்டில் பிரின்சஸ், அந்த மாதிரி ஒரு நினைப்புலயே நான் வந்து வளர்ந்தேன். எங்க அப்பா தான் எனக்கு உயிர். எங்க அப்பா வந்து வண்டிக்கு போற இடத்துல இருந்தாலும் பிரின்சஸ் தான். ஆமா, அப்படிதான் வாழ்ந்தேன் நான். அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன். போய் கிணத்துல குதிக்கணும், வாமா செத்து போயிடலாம்னா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு எந்திரிச்சு போவேன் நான். அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு நிற்க மாட்டேன். எங்க அப்பா கூட வாங்கப்பா போகலான்னு கூப்பிடுவேன். அப்படியான ஒரு ஆளு. அவங்க அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி வயசாயிடுச்சு. அம்மா 2ஆம் தரம். இன்னும் அடுத்து ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு கல்யாணம் பண்ணும். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு இது வரதட்சணை தேவையில்லை. இன்னொன்று பெருசாக செவ்வாய் தோசைன்னு ஒன்று ப்ரே பண்ணிச்சு. இந்த இருக்கனால உனக்கு கல்யாணம் லேட் ஆகும் உங்களுக்கு செவ்வாய் தோசை அப்படின்னு சொல்லி உனக்கு திருமணம் 30 வயசுக்கு மேலே சொன்னது யார்? அதே ஜோசியக்காரனா? இது இன்னொரு ஜோசியர்னு சொன்னாங்க. இதை வந்து சொல்றாங்க. நான் ஒரு 3 நாள் சாப்பிடல, நான் வேணான்னு தான் மறுக்கிறேன். முடியவே முடியாதுன்னு மறுக்கிறேன். இல்லை என்னால் முடியாது, வேணாம், நான் படிக்கணுங்கிறேன். அந்த 3ஆவது நாள் அப்பாவே வந்து கெஞ்சிட்டாரு. அப்போ என்னால் எதுவுமே பேச முடியல. இவங்க எல்லாம் சுற்றத்தார் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து பண்ணிக்குமா, அப்பாவால் இனிமேட்டில் உழைக்க முடியுமான்னு தெரில. இந்த மாதிரி சொந்தத்திலேயே நீ உள்ளூர்லேயே இருந்துக்கலாம், நான் உள்ளூர்லேயே ஒன்று நான் பார்த்துக்கலாம், நீ என்ன பார்த்துக்கலாம், இப்படிலாம் அப்புறம் கிடைக்காது. சொந்தக்கார பையனே வாச்சு நமக்கு, சொந்தக்கார பையன், ஆமாம் மாமா பையன், அதனால நீ பண்ணிக்கமான்னு சொன்னால் கடைசியில் ஓகே, வேறு வழி இல்லை. இப்போவும் பெண்கள், படித்த பெண்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய், அப்புறம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, அப்புறம் வந்து முன்னாடி தாலிக்கு தங்கம் அதெல்லாம் இருந்தது. இன்னும் பெண்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க சைக்கிள் கொடுக்கறதுல இருந்து பல்வேறு நலத்திட்டங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முறையாக வந்து சேர்ந்திருந்தா? நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து ஸ்கூல் நீங்கள் இதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு பக்கம், நீங்கள் சொன்ன உதவித்தொகையில் இருக்கட்டும், ஆல் பாஸ் கிடையாது. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் படிக்கிற 10th 9th வரைக்கும் நான் போய் என்னோடய பாஸ் ஆஃப் ஃபெயிலில் போய் ஸ்கூலில் எக்ஸைட்மெண்ட்டோட நான் ரிசல்ட்டை பார்த்து தான் படித்தேன் நான். அப்போ நான் ஒவ்வொரு 6th போனோடனே அப்போ தான் புது வார்த்தை கேள்வி, ஃபெயிலியர்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு. ஃபெயிலியர் ஆனால் அந்த அக்காங்க, அவங்க எங்களுக்கு சீனியர், அங்கே தான் படிப்பாங்க. அவங்க தான் கிளாஸே பார்த்துக்குவாங்க, மேய்ப்பாங்க. டீச்சருக்கு அடுத்தபடியான இடத்துல அவங்க இருப்பாங்க, பெரிய பொண்ணுங்களா இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு பேரே அது ஃபெயிலியர்ஸ் அக்காங்க, ஃபெயிலியர்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன புதுசாக நான் அப்போ கேள்விப்படுறேன். நம்ம 5வது வரைக்கும் அதை பற்றி பாஸ் ஆகி வந்துட்டோமா, அப்பவுமே கடவுளெல்லாம் பிள்ளையாரெல்லாம் வேண்டிக்கிட்டே போய் நான் ரிசல்ட் பார்ப்பேன், நான் பாஸ் ஆகிட்டோம். அது எல்லா பிள்ளைங்களுமே பண்ணாங்க. அப்போது ஒவ்வொரு அக்காங்களும் 2 வருஷம், கொஞ்சம் 3 வருஷம் கூட வருவாங்க. அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் அவங்கள வர வைப்பாங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்டா கல்யாணம் வச்சுருவாங்க. இப்போது இந்த கலைஞர் அவர் ஆட்சிக்கு பிறகு ஆல் பாஸ்ன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும், பாஸ். அது வந்த பிறகு பெண் கல்வி உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பண உதவியில் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இந்த யோசனை இருக்குல்ல, நீ 8வது வரைக்கும் நீ பாஸ் போட்டுரு, ஸ்கூலில் 8வது வரைக்கும் எப்படி படிக்கிறாலும் என்ன பண்ணாலும் பள்ளிக்கூடம் வரட்டும், 9க்கு மேலே அவன் என்ன பண்ணுறானோ அது பண்ணிக்கிட்டோம். அப்படி பள்ளிக்கூட வளாகம் நீங்கள் 14 வயசு வரைக்கும் நீ பள்ளிக்கூடம் வந்தே ஆகணும். நீ ஃபெயிலெல்லாம் உங்களால் பண்ண மாட்டோம். நீ படிக்கிறத படி, ஆல் பாஸ். அது நாங்கள் படித்த காலத்தில் இல்லை. நிறைய அக்காங்க வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் ஏன் கல்வி நின்று அவங்கெல்லாம் அதோட சரி. அந்த 6ஆம் வகுப்பு ஒரு அக்கானா ஒரு 17 வயசு வரைக்கும் 6ஆம் வகுப்புல உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த ஃபெயிலியர்ஸ் அக்காங்களாம் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அவங்க ஒரு 16 15 வயசு வரைக்கும் 6ஆம் வகுப்புலாம் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அது வருத்தமாகவே இருக்கும். ஆனாலும் அவங்க ஜாலியாக வந்துட்டு போவாங்க. திடீர்னு மாப்பிள்ளை கிடச்சா டப்புன்னு வயசு வந்துட்டு அப்படியே நிறுத்தி விடுவாங்க. அப்போ அவங்கள நான் யோசிச்சு பார்ப்பேன், அவங்க லைஃப்பில் என்ன இருக்கும். நான் ஏன்னா 9 வரைக்கும் நான் வந்துட்டு இருப்பேன்ல, அந்த அக்கா என்ன குழந்தை பெற்றிருப்பாங்களா. சீக்கிரம் பொண்ணுங்களை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கும்போது கிளாஸ்ல பொண்ணுங்க என்ன பேசிப்பீங்க? மேக்ஸிமம் அவங்களோட பேச்சுகள் எல்லாம் திருமணம் குறித்து தான் இருக்கும். இல்லை அது வந்து ரொம்ப ஒரு அதீத கற்பனையா, ஒரு சந்தோஷம் இல்லை. ஒரு சிலர் பயத்தோட பேசுவாங்க, ஒரு சிலர் மாப்பிள்ளையை பற்றின வர்ணனைகள்லாம் நடக்கும் கிளாஸில். ஏன்னா ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க, நாங்களாம் சின்ன பிள்ளைங்க உட்காந்து நாங்கள் கேட்போம், உங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நீ என்ன பொண்ணு பார்க்க வரப்போ காஃபி கொடுத்தியா, டீ கொடுத்தியா, என்ன பழகம், இதெல்லாம் நடக்கும். மாப்பிள்ளை பேசினாரா அவங்ககிட்ட, நாங்கள் இதெல்லாம் அவங்க பேசுகிறத நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். படிப்போட முக்கியத்துவம் தெரியுதா தெரியலாம் இல்லை, அவங்களுக்குமே எனக்கு இதுதான் நான் திருமணம்
இல்லை நான் என்னோட தொழில் என்னோட கடமை இது. நான் திருமணம் பண்ணிக்கணும், கல்யாணம், குழந்தை பெற்றுக்கணும், இதுதான் என்னோட கடமை. விதின்னு கூட நினச்சிக்க மாட்டாங்க. விதின்னு நினச்சா வருத்தத்தோடையில் இருக்கணும். ஹாப்பினஸோட நான் என் வேலை, நான் ஒரு பெண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தை பெற்று குழந்தைய வளர்த்தணும், இதுதான் என்னோட ரோல்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஒரு பெண்ணோட ரோல் இதுதான். சரி, இப்போ நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டீங்க. திருமணம் நடந்து இப்போ உங்களுக்கு அப்படியான ஒரு க்ளோஸியான பிக்சர், ஒரு பெரிய கற்பனை எப்படி? அதான் உங்களுக்கு வந்து நான் அழுது 3 நாள் அடம் பிடிச்சு சாப்பிடாம இருந்து ஒரு திருமணம் நடக்குது. அதெல்லாம் கிடையாது. திருமண வாழ்க்கைக்குள்ளே போனால் சரி இது வந்துருச்சு, ஓகே இன்னும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிலாம் ஏதாவது தோணுச்சா? எப்படி ரிலாக்ஸாக இருக்கும்? இதுதான் தெரிஞ்சே தானே போகிறேன். நான் வந்து அம்மா அப்பாவுக்காக, இது வேற வழி இல்லை. ஏன்னா என்னோட படிப்புங்கிற பெரிய கனவை உடைச்சிட்டு போறேனே, கண்டிப்பாக ரிலாக்ஸாக. அது ரொம்ப கில்ட்டாகவே இருந்தது. கில்ட் இல்லை, கையறல என்ன இது? ஒரு இல்லை, அரசாங்கம் கொடுக்குற இலவச படிப்பை கூட நம்மளால படிக்க முடியலையே. அரசாங்கம் என்ன பணம் கட்ட சொல்றது, ஃபீஸ் கட்ட சொல்றது, அது எதுவுமே கிடையாது. நான் பக்கத்து வீட்டு அக்காங்களோட பழைய யூனிஃபார்ம் வாங்கி போட்டுக்குவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுக்குற யூனிஃபார்ம் வந்து ஒரு செட்டாக இருக்கும், அப்போ இன்னொரு செட்டு வேணும் இல்லையா, அவங்களாம் கொடுப்பாங்க. அவங்களோட புக்ஸு அப்போ வந்து பழைய புத்தகங்களை தான் வாங்கியே படிப்போம். நோட்ஸு, கோணா நோட்ஸ்லாம் வாங்கினா விலை ஜாஸ்தி. அவங்க படித்து முடிச்ச நம்மகிட்ட கொடுப்பாங்க. அவங்க எழுதி முடிச்ச தாள்களில் நோட்டுகளில் இருக்க பாதி பேப்பரை எடுத்து அதை ஒரு நோட்டாக நாங்களே பைண்டு பண்ணுவோம். நூல் வச்சு கட்டி அட்டை போட்டு அது ஒரு நோட்டாக உருவாக்கிடுவோம். வேஸ்ட் தாள்களெல்லாம் எடுத்து அதை தூக்கி மிச்சத்தை எடைக்கு போடுவாங்க. அதெல்லாம் வெளியில் எடுத்து பிரித்து எடுத்து அதை ஒரு நோட்டாக்குவோம். அதை ரஃப் நோட்டு, அதுக்கு ஒரு ரஃப் நோட்டு என்ன எல்லாமே படிக்கிறதுக்காக. நம்ம படிக்கணும்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நீங்கள் படித்த இப்போ எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் எனக்கு நான் வேறு விஷயங்கள் படிச்சிருந்தாலும் வாசிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு வார்த்தை வந்து எப்போவுமே நான் அதை கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அந்த வார்த்தை தான் சொல்லுவேன். பாசிபிள், இம்பாசிபிள். அதாவது என்னன்னு தெரியாது. நான் தங்கியிருந்த வீட்டில் அந்த மாமா வந்து வாத்தியார் மாமான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பாசிபிள்னா எல்லாம் நடக்கும், சாத்தியம், இம்பாசிபிள்லாம் நடக்காது, இவ்வளோதாண்டா வருமானே, மீனிங் புரிஞ்சு படின்னு சொன்னார். அப்படி நீங்கள் கற்றுக்கிட்ட வார்த்தை அல்லது சென்டென்ஸ், வாக்கியம், அப்படி ஏதாவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணி சின்ன வயசுல இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படி ஏதாவது வார்த்தைகள் உண்டா? எனக்கு வந்து அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே டீச்சருங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு நிறைய பாகுபாடுகள் இருந்தது. அதனால் இவங்கெல்லாம் எப்படி படிக்க போகிறதுன்னு மனப்பான்மையிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக அங்கே எதுவுமே கிடைக்கல. எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த அவமானங்களால் நான் நல்லா படித்து மார்க் வாங்குறேன், நீங்கள் எதனால் என்னை ஒதுக்குறீங்க, எதனால் நீங்கள் இவ்வளோ என்னை டீஸ் பண்ணுற மாதிரி நடத்துகிறீங்க. அப்போ அங்கே எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் 6ஆம் வகுப்பு போகும்போது தான் எனக்கு ஒரு சோசியல் சயின்ஸ் டீச்சர் கிடைக்கிறாங்க, சமூக அறிவியல் ஆசிரியர். அவங்க நிறத்துலையும் எல்லாத்துலேயும் என்ன மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னையா பெட்டு. அப்போ அவங்க சொல்கிற அந்த கதைகள், சோசியல் சயின்ஸில் வந்துட்டு பெரியாரோட மணியம்மையா அவங்களோட கதைகள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பெரியாரை பற்றி அதிகமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு அது வரைக்கும் பெரியார் தெரியாது. அந்த சோசியல் சயின்ஸ் டீச்சரால் தான் பெரியாரை பற்றி தெரிய ஆரம்பிச்சது. அந்த ஆசிரியர் வந்து ஒரு வார்த்தை ஆணித்தரமாக சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த வர்க்கம் எதையுமே சொல்ல மாட்டாங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, தயவுசெய்து ஏழை பிள்ளைங்களா நீங்கள் படிச்சிடணும். என்ன பொண்ணுங்களை ஏது பொண்ணுங்க, நீங்கள் படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம், அவங்களுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தான் படிக்கணும். எப்போ வரைக்கும் அவங்க உங்களோட ட்ராவல் பண்ணாங்க? 10th வரைக்கும். கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடக்கும்போது அவங்கள்ட்ட பேசுனீங்களா? இன்விடேஷன் கொடுக்க போகிறேன்னைக்கு நடந்தது தான் ஆச்சரியமே. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து ஸ்டேஜ் பேச்சு போட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். எங்கள் ஸ்கூல்லேயே நான் ஃபெமிலியர், என்னை வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு கிளாஸ்னால் என்னை வந்து எல்லா கிளாஸில் இருக்க பிள்ளைங்களுக்கும் தெரியும், எல்லா கிளாஸ் ஆசிரியர்களுக்கு என்னை தெரியும், அச்சமுக்கு என்னை நல்லா தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது கேட்க போகிறதுன்னா என்னை தான் தள்ளி விடுவாங்க, நீ போய் பேசு, நீ தான் தைரியமாக பேசுவேன்ட்டு அனுப்பிவிடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னோட இன்விடேஷன் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆசிரியர் ரூமுக்கு. அவங்களாம் உட்காந்துருக்க அறைக்கு. ஒரு ஆசிரியர் தான் கேட்டாங்க, வாயெல்லாம் உனக்கு இங்கே தானா, இங்கே மட்டும் எவ்வளோ வாய் பேசுகிற, எப்படி பேசுகிற மேடையில் போனால், உன் வீட்டில் உன்னால் பேச முடியலையா அப்படின்ட்டாங்க. ஒரு ஆசிரியர் எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் ஓப்பனாகவே, ஏமா உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காங்களா குழந்தைங்க, அதனால் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. சோசியல் சயின்ஸ் டீச்சர் தான் கேட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு வருங்கால ஒரு ஆட்சியரையோ ஒரு லாயரையோ நீங்கள் மிஸ் பண்ணோம், இந்த சமூகத்தை கொடுக்க தவற போகிறீங்க, அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்விடேஷனை வாங்காமல் போயிட்டாங்க. வாங்கல. அவங்கள வந்து யார் கூட சேர மாட்டாங்க. அந்த ஹாலில் மற்ற ஆசிரியர்கள்லாம் ஒன்றா உட்காந்து அவங்க பேசுகிற பழமைகள்லாம் புடவை, நகை, அப்புறம் வட்டி, இது பற்றின உரையாடல்களாக இருக்கும். என்றைக்கு என்ன சமையல்னு.
இவங்க தனியாக ஒரு ஓரமாக லஞ்சு பீரியட் அந்த அவங்க பின் போட மாட்டாங்க சேலைக்கு. நீங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியருக்கு ஒரு கற்பனை வைப்பா, என்ன காட்டன் புடவை பின்னு குத்தி கொண்டை போட்டு பூ வச்சு அந்த எதுவுமே இருக்காது அந்த ஆசிரியர்கிட்ட. அவங்க பின் சாரிக்கு போட்டு நான் பார்த்ததில்லை. இவ்வளோ உயரந்தான் இருப்பாங்க, கொண்டை போட்டிருப்பாங்க, பூ வச்சு நான் பார்த்ததில்லை. ஒரு நகையை போட்டு வந்து நான் பார்த்தது கிடையாது. அவங்க கழுத்தில் ஒரு சின்னதாக வெளியே ஒரு சைன் தொங்கும். இந்த சீலை இப்படி எடுத்து இவ்வளோ அல்லக்க சொல்லி இப்படி இறுக்கி சொருகிக்கிட்டு, பின்னெல்லாம் கிடையாது, இப்படி சொருகிக்கிட்டு கையில் ஒரு புக்கு வச்சுக்கிட்டு வந்து உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த பிரேக்கில் எல்லாரும் படுத்துவாங்கன்னா இவங்க படிப்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க. அந்த டீச்சர் இவங்க யாரும் இவங்களோட சேர்த்துக்க மாட்டாங்களா எனக்கு தெரியும். ஏன் இந்த டீச்சர் மட்டும் நமக்கு தெரியாது, ஏன் இந்த டீச்சர் மட்டும் தனியாக இருக்காங்க? அப்போ யோசிச்சிருக்கேன், ஏன் டீச்சர் மட்டும் இவங்க தனியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டீச்சர் ரொம்ப கடமையே கண்ணாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மற்ற இந்த டைம் அவங்க வந்து ஓய்வை வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க அப்படி புக் படிக்கிறாங்க நான் நினச்சிக்கிட்டேன். பேச்சு வாக்கில் தான் தெரியுது அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின ஆசிரியர் அப்படின்னா. அது பெரியார் குறித்து அதிகம். ஆமா, அதே பெரியார் குறித்து என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. நகர்ப்புறம் இல்லைல்ல நீங்க பிறந்து வளர்ந்தது? ஆமா, ஒரு சிறுநகரம்னு வச்சுக்கலாம், கிராமம் கிடையாது. ஆனா கிராமப்புறங்கள்ல நீங்க சாதியை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா பார்த்துருக்கேன். பட்டியல் சாதி மக்கள் விலைக்கு வைக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த டீச்சர் உங்க வாழ்க்கையில கொடுத்த அனுபவம், இந்த மக்கள் இவங்களோட நம்ம புழங்குறது அப்படிங்கிறதுல ஒரு அசூயை வந்து இந்த டீச்சர் உங்க வாழ்க்கையில வந்து நீக்கிருக்கும், அப்படிதானே? நான் சைல்ட்ஹுட்ல கேள்வி கேட்டேனே, அசூயே வரலையே. நான் சைல்ட்ஹுட்ல கேட்ட கேள்வி நீங்க நான் சொன்னா தானே தெரியும். என்ன கேட்டீங்க? 5 வயசுக்குள்ளதான் இருக்கணும். எங்களோட அப்பாவோட அப்பா இறந்துட்டாங்க. நாங்க ஊருக்கு போறோம். அது ஒரு திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறு கிராமம். அதுக்கு முன்னாடி நான் லீவு டைம்ல சம்மர் ஹாலிடேஸ்ல அங்கதான் ஓடிடுவேன். 1 மாசம் அங்கதான் இருப்பேன். அப்போல்லாம் 2 தெரு இருக்கும். அங்க ஒரு பைப் இருக்கும், அடி பம்ப். நாங்கள் இங்கிருந்து தண்ணிக்கு அந்த அடி பம்புக்கு தான் போவோம். ஆனால் எங்கள் அண்ணன், அதாவது அண்ணன்னா எங்கள் சித்தப்பார் விட்டு பசங்க ஏலாம், அவங்களும் தண்ணி அடிக்க வருவாங்க. நம்ம சின்ன பிள்ளை தான், நமக்கு தெரியாது, அக்கா கொடுக்கன்னு கொடுத்து வாங்கிறது, தூக்கி விட ஹெல்ப். இவன் அடிப்பான் என்ன, ஏய் தொடாதப்பில்ல அப்படிமா. ஏன் தொடக்கூடாது? அப்போ ஆட்டோமேட்டிக்காக தோணும்ல, ஏன் இவன் தொடக்கூடாது? அவங்க ஒரு நாள் பேரை குறிப்பிட்டு சாதி பேரை சொல்ல தொடாதப்பில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எனக்கு அதுக்கான அர்த்தம் தெரியல. ஆனால் ஏன் தொடக்கூடாதுங்கிறது மட்டும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஒரு சம்மர் ஹாலிடேஸ் போகிறப்ப எல்லாம் எங்கள் தாத்தா இறக்குறாரு, இறப்புக்கு போகிறோம். ஒரு 10-20 பெண்கள், ஜாக்கெட் போடாத பெண்கள் வந்து எல்லாரும், இதை நான் சொல்லலாமான்னு தெரியல, சொல்லிட்டா என்ன ஆகும் தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க, அது வேணுமா வேணாங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. எங்கள் சித்தப்பாங்க காலில் எல்லாம் விழுகிறாங்க. தாத்தா செத்ததுக்கு இவங்க காலில் போய் விழுகுறாங்க, விழுந்து அழுகுறாங்க. இது நான் பார்த்த அந்த டைம் ஏன்னு கேட்டது தான். இது ஏன் எதுக்கு இப்படி ஏன் காலில் விழுந்து அழுகுறாங்க? நீங்களாம் நின்றுகிட்டு அழுவுறீங்க, இவங்க சித்தப்பா காலில் வருஷம் எல்லாரும் சித்தப்பா காலையும் விழுந்து அழுகுறாங்க. உங்க அப்பா செத்ததுக்கு இவங்க வந்து விழுந்து அழுகுறாங்க. எங்க அம்மாட்ட கேட்கிறேன் நானு. எங்க அம்மா சொன்னது இல்ல அவங்க கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி, அதனால அவங்க அப்படித்தான் அழுகணும் எங்க அம்மா சொல்றாங்க. அழுகிற சடங்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணிருச்சு. அப்பவே அதெல்லாம் வந்துருச்சு. இதை கேட்டு அழுகிறதா சிரிக்கிறதா சொல்லுங்க. அப்ப எனக்கு வந்து அப்பவே தோணிருச்சுங்கிறேன். அப்ப இதெல்லாம் இருக்கு. அப்ப ஏன் எங்க ஆசிரியர் இப்படி தனிச்சிருக்காங்கிற அந்த ஏஜ்ல இவர் ஜாதி தெரியாம ஏன்னு தோணுச்சு. காத்து வாக்குறது அது தாழ்த்து, அதனாலதான் இவங்க இப்படி பண்ணிருக்காங்க. டீச்சரை சந்திக்க ஏதாவது முயற்சி பண்ணீங்களா பின்னாட்கள்ல? ஒரு நாள் எப்போனா தமிழ், அதே ஸ்கூல்ல தான் தமிழ் படிக்கலாம். அப்ப தமிழ் வந்து 4th படிக்கும்போது சோறு கொண்டு போவேன் மத்தியானத்துக்கு ஊட்டுறதுக்கு. சத்துணவு சாப்பிடுவான். ஏதோ ஒரு நாள் நல்லதா செஞ்சோம்னா கொண்டுட்டு போய் கொடுப்பேன் நான். அப்படி போறப்போ அவங்க பேத்தியை கூட்டிட்டு வந்து அந்த அக்கா ஒரு சின்ன தனியார் ஸ்கூல் இருக்கும், அண்ணா நேரு ஸ்கூல்ன்ட்டு, ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்தா சோறு கொடுப்போம். அப்போ அவங்க எனக்கு பேத்தின்னு நான் கண்டுபிடிச்சிட்டு நானே போய் இந்த விவரமும் சொல்லி அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் போயிடுச்சு. அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஓ அப்படியா கண்ணு, இப்போ நல்லா இருக்கே சாமி, அவ்வளோதான் பேச்சு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு தடவை சந்திச்சுட்டேன். ஏன்னா என் பையனுக்கு சோறு விட்டு போவே, அவங்க பேத்திக்கு சோறு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணோட நான் இருக்கிற மகனூர் ரோட்டில் டீச்சர்ஸ் காலனியில் இருக்கோம் அப்படின்னாங்க. ஏன்னா என்ன அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல, எனக்கு தான் ஞாபகம் இருக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்டை பார்த்து என்ன மாதிரி 1000 தனலட்சுமி பார்த்துருப்பாங்க. விதைகள் தான் நினைவு வச்சிருக்கணும், விதைச்சவன் எப்படி நினைவு வச்சிருக்க முடியும்? எனக்கு ஒரு 10th வரைக்கும் ஆசிரியர்கள்லயே எனக்கு நினைவுல இருக்கிற, நான் போற்றி மனசுல கொண்டாடுறது அந்த அவங்க டீச்சர் பேரு கேட்கலீங்க, மனோன்மணியம். அந்த ஆசிரியர் மட்டும்தான் இன்னும் என்னோட மெமரியில அப்படியே நிற்கிறாங்க. அவங்க சொன்ன போதனைகள் தான் எனக்கு இந்த பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு தெரியுதுங்கிறதே அவங்களால அந்த வரலாற்று பாடத்தை படிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வரலாற்று பாடத்தில் தான் நல்ல மார்க் வாங்குவேன். வரலாற்று பாடத்தை மட்டும் நான் கிளாஸ் லீடர். அவங்க சொல்லிடுவாங்க இவங்க மனோன்மணி டீச்சர் பெட்டே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அதை ஒன்று சொன்னேன், ஏண்டி உன்னை மட்டும் எனக்கு ஏன் அது ரொம்ப பிடிக்கும், நீ என்ன மாதிரியே கருப்பா இருக்கியா, அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒண்ணுதான் சொல்லுவாங்க, நீ என்ன மாதிரியே கருப்பா இருக்க, எனக்கும் பல்லு தூக்கி இருக்கு, உனக்கும் பல்லு தூக்கி இருக்கு,
அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லா பொறுப்பும் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. பேப்பர் திருத்தற எப்படி பொறுப்பு. கொஞ்ச நேரம் ரொம்ப அழகா இருக்குது. அங்க எல்லாம் பொறாமப்படுவாங்க. ஏன்னா ஆங்கில ஆசிரியர் வேற ஒரு பொண்ணை கிளாஸ் டீச்சரை வச்சிருப்பாங்க. என் வகுப்புக்கு இவ தான் லீடன்றுவாங்க. என்னோட கிளாஸுக்கு பொறுப்பு இவ தான். பேப்பர் வாங்குறது வந்து அந்த அட்லஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து, பணம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் அவங்க கொடுக்குறதுலேருந்து எல்லா பொறுப்பும் எனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்புறது இல்லை, நம்மளை யாராவது நம்புறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப. அதே அவ்வளோ பிள்ளைங்களும் அவ்வளோ பிள்ளைங்கலேருந்து நான் மட்டும் அவங்கள மாதிரியே தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்களே சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு பெரிய உற்சாகம் கொடுக்குல்ல. எனக்கு வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு 2 டீச்சர் நான் இங்க இந்த வாய்ப்பா பயன்படுத்தி மகுடம்னு ஒரு சார் இருந்தாரு. அவர் வந்து உலகம் அழிஞ்சு போயிடும்னு, அப்போ உலகம் அழிஞ்சு போயிடும், இறுதி நாள் வருகிறது அப்படிலாம் சொல்லிட்டு சார் சொன்னாரு, உலகம்லாம் அழியாது, நீ வேணா அழிஞ்சு போவ, நம்ம வேணா அழிஞ்சு போவோம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பயங்கர உற்சாகமாக இருக்கு. சரி, உலகம் அழியாது, சயின்ஸ்டா, சயின்ஸை நம்புங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சயின்ஸை கற்றுக்கிட்டு போங்க பாரு. மைக்கேல் ராஜன் சார், அவர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ட்ரிப்புக்கு போகும் பொழுது எல்லாருமே ட்ரிப்புக்கு போகிறாங்க, ஆனால் எனக்கு காசு இல்லை வீட்டில். எங்கள் அப்பா வந்து ட்ரிப்புக்கு போகணுன்னு கூப்பிட்டா, ட்ரிப்புக்கு போனால் வண்டி விழுந்துடும், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படியே சொல்கிறாரு. அப்போது சார் வந்து எனக்கு ஏதோ ஒரு 100 ரூபா ஏதோ அன்னைக்கு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு அவர் காசு கொடுத்தாரு. நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்த போது, நீங்கள் ஏன் சார் எனக்கு காசு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். நானடா அவனுக்கு காசு கொடுத்தேன், எனக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு கல்வி, இந்த பின்புலம், இது எல்லாமே நல்லா இருந்திருக்குது, வாய்ப்புகள் இருந்திருக்குது, திருமண வாழ்க்கை அதுக்குள்ளே போயிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? திருமணத்துக்குள்ள போனாலும் ஒரு அனல் மனசுக்குள்ள ஒரு தீப்பொறி மட்டும் கங்கு மாதிரி கடந்துக்கிட்டே இருந்தது. படிப்புங்கிற அது அவ்வளோ பெரிய காதல்னு எனக்கே தெரியல. எனக்கு ஒரு வெறி ஆத்திரம்லாம் இருந்துச்சு. எனக்கு நான் ஒருவேளை மரணிச்சா கூட எனக்குள்ள ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குன்னா, எல்லாருக்கும் காதல் தோல்வி இருக்குன்னா, எனக்கு நான் படிக்கலையேங்கிற அந்த வழிதான் இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனோடனே இப்போ என் குடும்பம் எப்படின்னா, இன்னொரு பெரிய பணக்கார குடும்பம். என் மாமா இப்போ என்ன, அவர் கூலி வேலைக்கு போகிறாரு, அந்த வருமானத்தில் இந்த குடும்பம் நடத்தணும், குழந்தை இதுதான் அதுதானே பண்ண போகிறோம், அதுதான் நடக்குது. ஆனாலும் நான் படிக்கிறத விடலைன்னா, ஸ்கூல் பரீட்சையெல்லாம் போய் எழுதலை, டுட்டோரியல் எல்லாரும் சொன்னாங்க, நீ மேற்கொண்டு படிச்சிருக்கலாம், தனியாக டுட்டோரியல் போய் படிச்சிருக்கலாம், கரஸில் படிச்சிருக்கலாம்னு சொன்னாங்க. சாப்பாட்டுக்கும் இதுக்குமே கஷ்டப்படுற எனக்கு அதுவே இன்னும் எனக்கு பெரிய கஷ்டம்தான். இப்போ நானும் வீட்டு வேலைகளுக்கு போனால் தான் என் குடும்பத்தை நாங்கள் சரி பண்ண முடியுன்ற ஒரு சூழல். வயிற்றில் குழந்தைனால வேலைக்கு போகல. பையன் பிறந்தோன்னே ஒரு வயசு வரைக்கும் தான், 2 வயசுக்கு மேலே அவனை தூக்கிட்டு போயிட்டு வேலைக்கு, அவனை உட்கார வச்சுட்டு நான் வந்து வேலை பார்ப்பேன். இப்படி நடந்துருக்கும்போது நான் எப்படி படிப்பேன்? ஆனால் நான் படித்தது வந்து லைப்ரரி. எனக்கு கிடைச்ச ஒரே சோர்ஸு, இலவசமான சோர்ஸு. என்ன லைப்ரரி? நூலகம் போவேன், அரசாங்க நூலகம். ஆமாம், அரசு நூலகத்துக்கு எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது. அதுதான் பெரிய இன்னொரு அட்வான்டேஜ். தூரமாக இருந்தால் கூட அதுவும் கிடச்சிருக்கு, அது பண்ணியிருக்க முடியாது. அந்த நூலகம் போய் நான் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன். திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் ஒன்று அந்த நூலகங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பக்கத்தில் இருந்தது இன்னும் பெரிய விஷயம். அந்த நூலகங்களுக்கு போக ஆரம்பித்தேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நூலகத்துலேருந்து புத்தகம் எடுத்துகிட்டு வந்து புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் வந்து படிக்கும்போது பெரியார் புத்தகங்களை தேடி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அடுத்து படிக்க ஆரம்பித்ததில் எனக்கு புரியுதோ புரியலையோ அது படிக்கணுன்றதில் அப்படி தான் நான் படித்தேன். இன்னொன்று வந்து 4th 5th படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமி வீட்டில், அவங்க வீட்டில் தான் புக்கு நிறைய பார்ப்பேன். அவங்க குடும்பம். ஆமாம், அவங்க வீட்டில் அவ்வளோ புக்ஸ் இருக்கும். எப்போ பார்த்தா அந்த மாமி ஒரு புக்கு கையில் வச்சுட்டு ஏதோ உட்காந்துருப்பாங்க. வீட்டு வேலை செய்கிறவங்களும் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ரேட்டான எடுத்து புத்தகங்களை பார்க்கும்போது அந்த புத்தகம் மேலேயும் ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. இப்போ இந்த கல்விங்கிறது, பள்ளி கல்விங்கிறது எனக்கு கிடைக்காதுன்னு நல்ல தீர்மானமாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கான முயற்சி பண்ணாலும் கஷ்டம். ஆனாலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் நான் இந்த வாசிப்புக்குள்ளே போயிட்டேன், புத்தக வாசிப்புக்குள்ளே நான் போயிட்டேன். எழுதுறதுங்கிறது எப்படி வாசிச்சது? எழுதணும், அதான் சொன்னாங்களா, ஸ்கூல் லைஃப்பில் நான் பேச்சு போட்டியெல்லாம் கலந்து போயிருந்தேன். முதல்ல எழுதின கவிதை என்ன இருக்கா உங்களுக்கு? முதல் எழுதின கவிதை வந்து பூக்களின் வழி வந்து தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பூவையும் பொண்ணையும் நான் கம்பேர் பண்ணி எழுதினேன். பூ பார்த்து நல்லா ரசிக்கிறோம், ஆனால் அது பூக்கும்போது அதுக்கு ஒரு பெயின் இருக்கும்ல, அந்த வழி யாருக்குமே தெரியாதுன்னு குமுதம் சிநேகிதியில் அந்த போயம் வந்துச்சு. அது கிட்டத்தட்ட 20 வருஷம். இதோட பூ பெய்துதல் அப்படின்னு அதோட சேர்த்து பூவோட வழி வந்து எல்லாம் பார்க்குறவங்களுக்கு அது பயங்கர மனத்தையும் அழகையும் தெரியும். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணோட வழியும் பூ பெய்தல் இல்லை, மொத்தமாவே ஒரு பெண்ணுக்கு உண்டான வெளியில பார்க்கும்போது பெண் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதனால சொன்னேன் பூன்னு சொன்னபோது பூக்களின் வேதனைன்னு எழுதிய ஒன்று நான் எழுதினேன். அது வந்து குமுதம் சிநேகிதியில வந்துச்சு. சரி, திருமண வாழ்க்கையில் போயிட்டீங்க, வறுமை ஒரு பக்கம் இருக்குது, வறுமை தோரத்தினாலும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
எப்போ நீங்கள் சமீபத்தில் அந்த நீயா நானால பேசும்போது தனியார் ரேஷன் கார்டு ரொம்ப நாளுக்கு முன்னால் விலகிட்டேன், தனியார் ரேஷன் கார்டு அந்த இதை வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி, அதுக்கு பிறகு ரேஷன் கார்டு எப்படி கிடைச்சது? திருமண வாழ்க்கை முறிவு மட்டும் சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ மாமா பையன் தான் எனக்கு வந்து இப்படி வளர்க்கப்பட்டதுனால எது பண்ணினாலும் சகிச்சுக்கணும்னு மண்டைக்குள்ள மூளைக்கு ஏற்றி வச்சுட்டாங்க. நீ சகிச்சுக்கணும். அப்போ நான் சகிச்சுக்கிட்டு தான் வளர்ந்தேன். ஏன்னா இந்த வாழ்க்கையை வந்து சகிச்சுக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அந்த கொடுக்குற வருமானத்துக்குள்ள சாப்பிட்டு நானும் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு வேலைக்கு போகும்போது விபத்தாகுது. நான் என்னோட முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுது. அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புராண காலத்தில் ஒரு மனைவி எப்படி இருப்பாங்க, கணவர் வந்தோன்னு தண்ணி கொண்டு இப்படிலாம் நின்றுருக்கேன். நான் யாரும் நம்புவாங்களா? அண்டி சத்தம் அங்கே கேட்கையிலே நான் வாசப்பட்டியில் தண்ணி சொம்பு எடுத்து வந்து நிற்கணும். இது நான் பண்ணியிருக்கேன். கையில் துண்டு வச்சுட்டு நிற்கணும். அவங்க பல்லு விளக்குற வரைக்கும் நாங்கள் துண்டை கையில் வச்சுட்டு நான் நிற்கணும். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, இதில் நீ பண்ணியான்ட்டான். அதெல்லாம் அப்படி தான் நான் வாழ்ந்தேன். வருமானமே கொடுக்கணுனாலும் கணவனை மதிக்கணும். அவனுக்கு எப்படினாலும் நாம சோறு போட்டுருணும். இந்த ஃபிக்சரில் நான் அவர் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வேலைக்கும் போய்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் விபத்தாகுது. 2 பேரும் வண்டியில் போகும்போது தான் விபத்தாகி எனக்கு முதுகு தண்டு இடத்துல பாதிக்கப்படுது. திடீர்னு கால் மரத்து போகுது. என்னால் எங்களுக்கு தண்ணி வேற கஷ்டம். இன்னும் 2 தெரு தள்ளி தான் தண்ணி கொண்டு வரணும். தண்ணி தூக்கிட்டு வரையில எனக்கு வந்து திடீர்னு பயங்கர பெயினோட கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து நான் நடக்கவே இல்லை. அந்த 1 வருஷம் எனக்கு நடக்க முடியாமல் போகுது. மருத்துவர்கள் வந்து இவ்வளோ உங்களுக்கு செலவு பண்ணால் சரியாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஜரி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு ஒரு 50,000 75,000 சொல்கிறாங்க. நானும் என் கணவரும் வேலை பார்க்கும்போது ஒரு நிலம் வாங்கினோம். அந்த நிலத்தை அவர் பேரில் எழுதிக்கிட்டார். இப்படியே தான் நம்ம புருஷன் நாளைக்கு நம்ம தான் செய்வார். அவர் அதை கேட்டதுமே சண்டை தான் வந்துச்சு. ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு வந்துச்சு. சரி ஓகே, நம்ம புருஷன் நாளைக்கு நம்ம பையனுக்கு செய்வோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் அப்போ நான் முடங்கி விழுகிறப்ப எனக்கு வைத்தியத்துக்கு பணம் வேணும். இப்போ நான் என் வருமானமும் போச்சா, அவர் வருமானம் மட்டும்தானா? இப்போ நான் சாப்பிடணும். சரி உங்கள்கிட்ட வருமானம் இல்லை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பெரிய வருமானம் கிடையாது, எனக்கு வைத்தியம் நிலம் இருக்குல்ல, அதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு சரி பண்ணால் நம்ம வந்து நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆகி வேலைக்கும் போகலாம், வீட்டையும் பார்த்துக்கலாம். அதை நான் கேட்ட அன்னைக்கு நைட்டு நான் அம்மா வீட்டில் இருக்கேன் படுத்த படுக்கையா. இங்கே வர முடியல, வேலை செய்யணும்னா அங்கே தான் படுத்துருக்கேன். இவர் ஒரு தெரு தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கும். எல்லா ஜாமானத்தையும் நைட்டோட நைட்டாக எனக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுக்கார எல்லா ஜாமானத்தையும் எடுத்துகிட்டு இருக்காரு, வாடகை வேறு எங்களுக்கு 1 மாதம் வாடகை இன்னும் வரல, என்னம்மா சொல்கிற அப்படின்னும். என்ன இது எனக்கு தெரியவே தெரியாது. தமிழை முன்னாள் வேகமாக அனுப்பி விட்டுட்டேன். நான் மெதுவாக கைத்தாங்களே எங்கள் அம்மா பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமானமெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கேன் வண்டியில், டெம்போவில். எங்கே கொண்டு போவார்? அவங்க ஊருக்கு கொண்டு போவார். இவருக்கு வேலை எங்கேனாலும் இங்கே தான், அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருந்தோம். அவர் ஊர் ஒரு சின்ன கிராமம், கலங்காணின்னு சொல்லிட்டு. சாமான ஆட்டை போட்டு போக தொடங்கிட்டாரா? என்னை விட்டுட்டு போற ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு அவங்க ஊருக்கு. ஆட்டை இல்லை, எல்லாரும் முன்னாடி தானே ஊரே வேடிக்கை பார்க்குது. கிட்டத்தட்ட வீட்டை காலி பண்றாரு. உங்களுக்கு வீட்டுக்கு அங்க என்ன சொல்ற, வீட்டை காலி, வீட்டு பொருட்கள் உங்களுக்கு உரிமை உண்டு, உங்கள்கிட்ட கேட்காம எடுக்கிறது ஆட்டை போடுறது. ஆமா, அப்படிதான் அர்த்தம். எல்லா ஜாமானும் அள்ளி எடுத்துக்கிட்டு இருக்காரு. முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட நாங்க ஓடிட்டோம். நாங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்டோம், எதுவுமே வேண்டாம், ரேஷன் கார்டு மட்டும் கொடுங்க, நீ எடுத்துட்டு போ, நான் ஒன்றும் சொல்லலை, ரேஷன் கார்டு மட்டும். பையனை அப்பதான் காலேஜ் அட்மிஷன் போடணும், அதுக்கு கேட்பாங்க, ரேஷன் கார்டு மட்டும் கொடு. நாங்க எஞ்சிரோம், அவங்க எஞ்சிரோம், அத்தனை பேரும் எப்பா அந்த பிள்ளைங்க யாருமே சொல்ல கிடையாது. நாங்க கெஞ்ச கதற வண்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நானே முடியாதவ, அவன் சின்ன பையன், என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியுமா? அடிச்சு போடுங்க முடியுமா? எல்லாம் செட்டை எடுத்துட்டு அதில் எங்களோட அவனோட ஆதார் கார்டு, என்னோட ஆதார் கார்டு, கலைஞர் கொடுத்தாரு இலவச கேஸ், அந்த பாஸ்புக். இன்ன வரைக்கும் என்னால் அந்த கேஸை வாங்க முடியாது, ஏன்னா புக்கு அவர்கிட்ட இருக்கு, நம்பரே எனக்கு தெரியாது. அந்த கேஸ் என்னால் திருப்பி வாங்கவே முடியல. புதுசாக தனியாரில் தான் ஒரு கேஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதையும் எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. அப்போ ஒரு 8 வருஷமா என்ன பண்ணுறேன், பொறுமையாக பேசுகிறோம். நம்ம எடுத்தோட முறிவுல இன்னும் போக முடியாதுல்ல. ரேஷன் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும்னா இவனை வச்சு சொந்தக்காரங்களை வச்சு கொடுக்குறேன்னு கொடுக்கவே மாட்டார். 8 வருஷமா பெரிய நடவடிக்கைகளுக்கு போகக்கூடாது. எல்லாரும் சொன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போ, ஜாமானை திருடிட்டு போட்டான்னு போய் சொல்லு. நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நான் தான் சொல்ல, எனக்கு உடம்பு முடியாமல் படுத்து கிடக்கிறேன், என்ன ஸ்டெப் என்ன பண்ண முடியும்? நானே எழுந்து நடக்கிறது கஷ்டம்னா இதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும்? அப்போ இந்த 8 வருஷம் கழிச்சு எனக்கு கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு எனக்கு வீட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி நடக்கிற அளவுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு என் உடம்பு தயாராச்சு. சரி, இனியும் இதை விடக்கூடாது. இந்த ரேஷன் கார்டை நம்ம வந்து எப்படியாவது வாங்கணும், நம்ம வீட்டில் உட்காந்து இது வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஸ்ட்ரைட்டாக தாசில்தார் ஆஃபீஸ், உணவு வழங்கல் அதிகாரிகிட்ட தான் போனேன். அவங்க போனதுமே ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படிமா இதெல்லாம் வேணும், இந்த ஆவணங்கள்லாம் வேணும், இல்லை உங்கள் கணவர் வந்து ஓடிபி சொல்லணும். நாங்கள் அதை ஓடிபி ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு வந்து சொல்லிட்டாருன்னா உடனே உன் பேரையோ யார் பேர் ஒருத்தர் பேரை நீக்கிட்டு ஒருத்தர் கார்டு கொடுத்து ஒருத்தர் கார்டு புதுசாக வாங்கிக்கலாம்.
அதுக்காக கூப்பிட்டா வரல. சார் இப்படி வரமாட்டேங்கிறாருன்னா அது அந்த கவுன்சிலிங் ஒரு இந்த சக்தி அமைப்புன்னு இந்திய பெண்கள் தேசிய பெண்கள் பாதுகாப்பு ஆணையம் இருக்குல்ல, அவங்க மூலியமாக ஒரு அலுவலகம் இருக்குது. அவங்கள போய் சந்திச்சு அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க எங்களை உட்கார வச்சு. இப்போ நீ வந்து ஆம்பளை, நீ என்ன வேணால் சம்பாரிச்சு எப்படி வேணால் பிடிச்சிக்கோ, அந்த ஆம்பளைக்கு உடம்பு சரியில்லை வேற, கொஞ்சம் ரேஷன் கார்டை கொடுத்துட்டுல பேர் நீக்கம் பண்ணி கூட, அவள் புதுசாக ஒன்று வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கும்போது என்னை அங்கேயே பேச்சுவார்த்தை அதிகமாக அடிக்க வந்துட்டார் அந்த ஆஃபீஸ்குள்ளாரே. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் யார், எந்த மாதிரி ஆள், நம்ம அவசரப்படாத, முழுசாக அப்புறம் வாங்க முடியாமல் இருந்தாலும் எங்கேயாவது போயிடுச்சுன்னா உன்னால் முடியாது. ஆக்சுவலி வெறும் ரேஷன் கார்டுக்கான போராட்டம் இது. ஆமாம், ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான். அவரோட ஒரே எண்ணம் என்னன்னா இது எங்களுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது. ரேஷன் கார்டு ஏன் உங்களுக்கு அவ்வளோ முக்கியம்? அது போனால் போகுது, அந்த கார்டை விட்டுற வேண்டியதானே, எதுக்காக எவ்வளோ ஃபைட் பண்ணீங்க? நாங்கள் அதுக்கு முன்னாடியுமே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டு வாழ்ந்தேன். இப்போது ரேஷன் அரிசி இருந்துன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு பெரிய உணவு நிரந்தரமான ஒரு உணவுங்கிறது நிரந்தரம், யார் வீட்லையுமே நிற்க தேவையில்லை. ஒரு அரிசி கஞ்சி வச்சு ஒரு ஊரை தொட்டு கூட நான் தின்றுவேன். ஆனால் 8 வருஷமா ஒரு அம்மா வீட்டில் கல்யாணம் ஆன பிறகு ஒரு பொண்ணு ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறதுங்கிறது நீங்கள் வந்து அகதி வாழ்க்கை தான். அவங்க பணக்காரங்களோ ஏழையோ ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு மனஸ்தாபம், ஒரு வலி வரும், ஒரு வேதனை வரும். அப்போ நமக்கு அனாதைன்ற உணர்வு மேலும். ஆனால் இதே எனக்கு ரேஷன் கார்டு இருந்தால் நான் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த அரிசி வாங்கி நான் சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். பெண்களோட இண்டிபெண்ட்டுக்கு முதல் காரணம் ரேஷன் கார்டுன்னு நான் சொல்லுவேன். அதில் எல்லாமே இலவசமாக வந்துடும். உங்களுக்கு என்ன பருப்பு அரிசி 3 வருது, என்ன வேறு என்ன எக்ஸ்ட்ரா வாங்கணும், கையில் உங்ககிட்ட காசே இல்லைன்னா கூட பருப்பை போட்டு உப்பு போட்டு வச்சு சோர்த்திங்கலாம். தமிழ்நாட்டில் அதை பலப்படுத்துறதுல கலைஞருக்கு மிக முக்கியமான. ஆமாம், ரேஷன் கார்டு அடையாளம். எனக்கு இப்போ தான் ஆதாருங்கிறாங்க. ரேஷன் கார்டு ஒரு கௌரவம், அடையாளம். எனக்கு ஒரு நான் ஒரு தனித்த ஒரு குடும்பம் இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளமும் ரேஷன் கார்டு தான். ஒரு சுயமரியாதையும் கூட, யாருக்கையும் போய் நிற்க தேவையில்லை. ஒரு காக்கா முட்டைன்ற ஒரு படத்துல கூட ஒரு பாடல்ல ஒரு வரி வரும், எங்க வீட்டு ரேஷன் கார்டில் நாய்க்குட்டி பேரை சேர்த்துவோம். அந்த ரேஷன் கார்டுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதில் ஒரு பேர், திருமணம் ஆன பிறகு மகனோட இருந்தாலும் நீக்கிடணும், மருமகளாக இருந்தால் சேர்த்தணும். அப்போ அந்த ரேஷன் கார்டுங்கிறது குடும்பத்தோட உறவோடையும் பின்னிய ஒரு விஷயம். என்ன கேட்டால் விளிம்பு நிலை மக்களுக்கு ரேஷன் கார்டுங்கிறது வாழ்வாதாரம், அடையாளம் போல. ஆமாம், அவர் அடிக்க வந்தார் அப்படின்னு சொன்னீங்க, அதை ஒட்டி தான் நீங்கள் திருமண முறிவு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்களா? அதுக்கு முன்னாடி திருமண முறிவு தான். நான் மனசார வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இந்த ரேஷன் கார்டுக்கு விவாகரத்து சான்றிதழ் வேணுங்கிறது அவசியமாகுதுன்னு சொல்கிறப்ப தான் லீகலாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும் போல். நமக்கு ரேஷன் கார்டு வேணுமே, எப்படி இருந்தாலும் பொறுமையாக வாங்க, நாளை பின்ன வேணும். எனக்கு வேண்டாம், மகனுக்கு ஒரு அப்பா உறவு வேணும். அதெல்லாம் நான் யோசித்தேன். நான் ஒரு 8 வருஷம் அதனால தான் பொறுமையாக கையாண்டேன். ஆட்கள் மூலியம், சொந்தக்காரங்க மூலியமா, பையன் மூலியமா, என்னென்னவோ பொய் சொல்லி கூட கல்லூரிக்கு கேட்குறாங்கன்னு கேட்டப்போ கூட கொண்டு வந்து கொடுக்கல. இதுக்கு இடையில இந்த அரசாங்கம் வந்து பணம் தர போகிறாங்கன்னு தெரிஞ்சு எனக்கே தெரியாமல் என் போட்டோவை அட்டையில் வச்சாச்சு. என்னோட எல்லாம் எடுத்துகிட்டு போனார்ல, அதில் என்னோட ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ வச்சு குடும்ப ரேஷன் கார்டில் ஒட்டிட்டார். பணம் வந்தால் வாங்கிக்கிறதுக்கு என்கிட்ட பேங்க் கார்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உன்னோட ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் கொடு அப்போ கேட்டுக்கிட்டு இருந்தார். அதான் சொல்றேன், அந்த டைம்ல வந்து பணம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா 1000 ரூபாய், அப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு உரிமை தொகை சொன்னப்போ கூட எனக்கு வாங்கணும்னே தோணலை. எனக்கு வந்து பின்னாளில் பையனுக்கோ எனக்கோ அது வேணும்ல. அப்புறம் இந்த சாப்பாடு பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடுகள், நிறைய பிரச்சனைகள். எனக்கு என்னன்னா, எனக்கு என் வீடுன்னு ஒன்று தான் நான் சோறு பொங்கி சாப்பிடலாம்ல. நான் உன் வீட்டில் சோறு சாப்பிட்றதுனால தானே எனக்கு ஒரு பிச்சை எடுக்கிற உணர்வே வருது. நீ அம்மாவாக இருந்தால் கூட எனக்கு ஏன் அந்த உணர்வு வருது? அப்போ நம்ம ரேஷன் கார்டில் பொருள் வாங்கி நம்ம வீட்டை சாப்பிட்டா அது நல்லா தானே இருக்கும். பொருளையும் கொடுக்க மாட்டேன். என்னோட தெரு தாண்டி தான் ரேஷன் கார்டு போய் பொருள் வாங்கிட்டு அவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போவார். கொரோனா டைமில் ஒரு அவ்வளோ காசு, ஒரு 500 அவர் செலவுக்கு ஆகணும்னு வந்து கொடுக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, கொரோனா டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். அந்த ரேஷன் கார்டு உதவித்தொகை எனக்கு கிடைக்கலன்னா அம்மா வீட்டில் அவங்களுக்கு சரியா இருக்குமா, எங்களுக்கு போடுவாங்களா? அவங்களே வயசானவங்க, அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்குவாங்களா, எங்களுக்கு அவங்க பார்த்துக்குவாங்களா? அப்போ எவ்வளோ கடும். அப்போ என்ன வெறி வந்து ஒரு வைராக்கியம் வந்து எப்படினாலும் இந்த ரேஷன் கார்டை நான் வாங்கி ஆகணும், வாழ்வா சாவா பார்த்தே ஆகணும். ஒரு நாள்னா கலெக்டர் ஹவுஸில் இறங்க வேண்டியவா 3வது ஸ்டாப் ஒரு கிராமத்தில் போய் இறங்கிட்டேன். எனக்கு தெரியும் அவ்வளோ டிப்ரெஷன், ஹைலி டிப்ரெஷன். இங்கே போகிறேன், அங்கே போகிறாங்க, எங்கெங்கே போக சொல்கிறவங்களே போகிறேன். திரும்பி அந்த இன்னொரு ஸ்டாப்புக்கு 1 கிலோமீட்டர் நடந்தால் தான் பஸ் ஸ்டாப். அழுதுகிட்டே நடந்து வந்தேன், அப்படி நடந்து வந்தேன். அதனால தான் அந்த பேசும்போதே கண் கலங்கினேன். ஏன்னா அவ்வளோ போராட்டம் தான். அந்த ஒரு 7 மாதம் அந்த இறங்கி நான் செய்த போராட்டங்கள் அரசு அலுவலகங்கள் பக்காவாக எனக்கு எங்கே என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு.
அரசு அலுவலகங்களே எதுக்கு எப்படி இப்படி ட்ரை பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறத முதல்ல கற்றுக்கிறதுக்கு இந்த 6 மாதம் எனக்கு உதவியாகவும் இருந்துச்சு. அன்றைக்கி எந்த ஆஃபீஸில் போனோம், எங்கெங்கே எந்ததுக்கு எதாவது ஆஃபீஸ் போகணும், எந்த ஆஃபீஸரை பார்க்கணும், செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார் எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும் எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி அந்த தகவல் எல்லாம் எனக்கு கேதர் பண்ணிக்கிட்டேன். நான் பாய்ஸ் படத்துல போறது முக்கியம் இல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தான் தெரியும். அது மாதிரி அதை நான் கேதர் பண்ணிட்டேன். அந்த 6 மாசம் அலைஞ்சதுல எனக்கு அதெல்லாம் அத்துப்படியாச்சு. இன்னொரு பெரிய விஷயம் தெரிஞ்சது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெண் வந்து ஏழ்மையில் இருக்கா, அவளுக்கு ஒரு விவாகரத்து வேணும், அவகிட்ட பொருளாதார வசதி இல்லைன்னா அரசாங்கமே இலவசமா வக்கீல் தர்றாங்க. இது வந்து ஒரு காவல் நிலையத்துல சொல்றாங்க. இதுக்காக சம்மந்தப்பட்டு போகும்போது அவர் சொல்றாரு, ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்றாரு, நீ பார்த்தா பாவமா இருக்குதுமா, நீ இப்படிலாம் போன அந்த கார்டை வாங்க முடியாது, நீ ஒரே வழி நீ போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. சார் நான் என்கிட்ட காசே இல்லை சார், நான் டைவர்ஸுக்கு இப்படி சார் செலவு பண்ணுவேன், என் பையன் வருமானத்தில் அவன் சாப்பிட்டு மருந்து மாத்திரை வாங்க தான் சரியா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். மாவட்ட நீதிமன்றத்துக்கு போ, அங்கே போய் இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்குது, அவங்க கிட்ட போய் ஒரு மனு எழுதி கொடு, எனக்கு இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை, என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு கொடு, அவங்களே உனக்கு வக்கீல் வச்சு தருவாங்க இலவசம். இது நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன். இது வரைக்கும் தெரிய வருது. அதே உடனே அப்ளை பண்ணிட்டு எனக்கு வக்கீல் வேணும்ட்டு இந்த ப்ராசஸும் போது இந்த ப்ராசஸ் ஏதோ ஒரு வகையில் நான் வாங்கி ஆகணும். இந்த பக்கம் டிரைவர்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன், இந்த பக்கம் ரேஷன் கார்டுக்கு ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இந்த தகவலும் முகநூல் வழியாக தான் தெரிஞ்சுது. நான் போஸ்ட் போடுறேன், எனக்கு இந்த மாதிரி எங்கெங்கேயே தேடுறேன், கிடைக்கவே இல்லைன்னா 4-5 பேர் தகவல் அனுப்புகிறாங்க, இது பாருங்க அது பாருங்க. அப்படிதான் இந்த ஜியோ வந்து எனக்கு கேள்விப்படுது, எனக்கு தெரிய வருது. அவனும் படிச்செல்லாம் தெரிஞ்சுக்கல, தேடுறேன், கூகுளில் தேடுறேன், என்னென்ன ரூல்ஸ் எப்படி எப்படி வாங்கலாம், யூடியூப்பில் போய் தேடுறேன், எல்லாத்துலேயும் ஒன்று பார்த்து தான் இந்த ஜீவா போட்டதே தெரிய வருது எனக்கு. இந்த ஜீவாவை சொல்லி தாசில்தார் பேசணும்னு தாசில்தார் ஒரு மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சார் இப்படி ஒரு ஜீவோ இருக்குல்ல, நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எனக்கு தயவுசெய்து அப்படி பார்த்து ஒன்று கொடுத்துருங்களேன், நீங்களே நீங்கள் மனசு வச்சா எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டேன் நான். ஸோ இந்த ஜியோ வந்து உங்களுக்கு ஒரு அதிகாரம் போல. ஆமாம், அப்படி சொன்னோன்னு தான் அவர் முழிக்க. எத்தனை நாளில் கிடைச்சது அதுக்கப்புறம் ஜியோ காமிச்சது பிறகு? சிஎம்முக்கு நான் மெயில் போட்டேன் இங்கே எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக அவர் ஒரு மெயில் போட்டுட்டேன், இந்த மாதிரி இந்த ஒரு ஜியோ போட்டிருக்கீங்க சிஎம் செல்லுக்கு. அதுதான் நடவடிக்கை எடுத்தது. இவங்கெல்லாம் பண்ணலை சார், அப்பவும் இவங்கெல்லாம் பண்ணலை. அதை நாங்கள் சொன்னேன், அவங்க எடிட்டில் கட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து உடனே நடவடிக்கை சொல்லி எனக்கு போட்டதும் அவர் உடனே என்னை வரவழைக்கிறாரு. ஏன்னா நான் ஜீவோ மெயிலில் மென்ஷன் பண்ணேன், நீங்கள் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிட்ட. ஆமாம், நான் நீங்கள் ஒரு ஆணை போட்டிருக்கீங்க இல்லை, அது பிரகாரம் எனக்கு ரேஷன் கார்டை கொடுக்க சொல்லுங்கள், எப்பேற்பட்ட ஆணை இது. அப்போ என்னை வர சொல்லி என்கிட்ட விசாரிச்சுட்டு என் கணவரோட ஊருக்கு போய் 2 மணி நேரம் உன் கணவரை தேடி அலைஞ்சமானாரு. கண்டுபிடிக்க தெரில, ஏன்னா அவருக்கு அங்கே ஒரு பட்டப்பேர் அவருக்கு அங்கே இருக்குது, அதை சொன்னால் தான் அவருக்கு. இது சொல்ல மாட்டேம்மா சார், நீங்கள் பேர் தான் அட்ரஸ் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். அப்போ 2 மணி நேரம் ஆளை பிடிச்சி தேடினா பேச்சுவார்த்தை போயிருக்கு. இல்லை நான் எல்லாமே பண்ணுறேன்னு பேசியிருக்காரு வழக்கம் போலவே. சரிப்பா நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் நீ நாளைக்கு ரேஷன் கார்டோட ஆஃபீஸ் வர்ற, ஒன்று அந்த அம்மா பேரை நீக்கம் பண்ணி கொடு, இல்லைன்னா ரேஷன் கார்டை கொடு, இந்த 2ல் ஒன்று பண்ணணும். வரேன் சார், நீ ஒத்துக்க மாட்டேன், ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அங்கேயே அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் வரேன், அப்படி வரலைன்னா இந்த கார்டை நீங்கள் என் மனைவி கொடுத்தலான்னு கையெழுத்து வாங்கிட்டாங்க. பாயிண்ட் வந்துட்டு அப்பவுமே அவங்க உடனே அந்த நடவடிக்கை எடுக்கல. 9:30 மணிக்கு உங்கள் கணவருக்கு ஃபோன் சார், ஃபோன் எடுக்க மாட்டார் சார், சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம், அது அப்புறம் நான் பேசிக்கிறோமா அப்படின்னாரு. கரெக்டாக ஃபோன் போட்டார், சுவிட்ச் ஆஃப். அடுத்த செகண்ட் அவருக்கு என்ன அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு தெரில, வேகமாக குடும்பம் அவன் நம்பரை என் நம்பரை எடுத்து அப்டேட்டை போட்டு விட்டு, அவர் நம்பர் தான் இருந்தது, அதை நீக்கம் பண்ணிட்டு என் நம்பரை அப்டேட் பண்ணி விட்டுட்டு, என்னம்மா பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கார் பேர் இருக்கணுமா சார், தயவுசெய்து நீக்கம் பண்ணிடுங்க, நாளைக்கு வீட்டு வாசலில் உட்காந்து எனக்கும் தான் கார்டு இருக்குது, எனக்கும் பாதி குடுன்னு வந்து நிற்பார், என்னாலாம் சமாளிக்க முடியாது, அவர் பேரை நீங்கள் நீக்கம் பண்ணால் என்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு அவர்கிட்டையும் கடிதம் வாங்கிட்டு தான் அவரை நீக்கம் பண்ணிவிட்டு கார்டை போட்டு ஒரு ஆணை பேப்பர் ஒயிட் பேப்பரில் எல்லாம் எழுதி அவர் கையெழுத்து, இந்த மாதிரி இப்படிலாம் சிஎம் செல்லிருந்து மனு போய் அதை விசாரித்தோம், இந்த முகவரியில் இருக்க இந்த பெண்ணும் அந்த 8 வருஷம் பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அது உண்மைன்னு தெரிஞ்சதால் அவங்களுக்கு வந்து அவங்க கணவர் பேரை நீக்கி விட்டுட்டு கார்டை அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டோம், அவங்க இனிமேல் ரேஷனில் எல்லா பொருளும் வாங்கி அவங்க அனுபவிச்சுக்கலாம். இதுதான் சார். எங்கள் ஊரே ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சு, எப்படி வாங்கின நீ சாதிச்சதுல இதுதான் பெரிய சாதனைங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு போயிருக்கீங்க, சிஎம் வந்து கூப்பிட்டு போயிருக்கீங்க. நான் அந்த மெயில் கூட காட்டுறேன். கோபி சொன்னார் இல்லையா, இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அவர் அரசன் தான் அப்படின்னு சொன்னார்ல, உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? நான் அதுக்கு முன்னாடி கூட இந்த ஆப்போசிட் பேசுகிற பர்சன் மாதிரி தான், அரசியல் மீது பெரிய நம்பிக்கை இல்லை எனக்கு. அவர் சொன்ன மாதிரி அரசனா தெரில,
எனக்கு ஒரு கதாநாயகனாக தான் தெரிஞ்சார். ஏன்னா எனக்கு அந்த வழியாக சினிமா பார்த்து கதாநாயக பிம்பங்கள் வழியாக கொண்டாடப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவளா. ஒரு ஹீரோ கதாநாயகர் ஒரு ஆபத்து ஏற்பட்டு அடிச்சு தோம்சம் பண்ணி காப்பாற்றுவார்ல, சத்தியமா இவங்க சொல்ற ராஜாவா தெரியாது, ஹீரோவா தெரிஞ்சாரு. முதல்வர் வந்து ஹீரோவா தான் தெரிஞ்சாரு. இன்னும் அதிகபட்சம் போனா இன்னொரு வார்த்தை சுவான்மீக சொல்லணும், கடவுளா கூட. ஏன்னா இது கடவுள் நினைச்சிருந்தா கூட இந்த காடதாசுலாட்டு இருந்து எங்கிட்ட வாங்கி தந்திருக்க முடியாது. நீங்க நிறைய வாட்டி பெரியார் குறித்து சொன்னீங்க. நான் வந்து உங்களை இந்த நேர்காணலுக்குனா நான் தான் உங்களுக்கு வந்து இந்த பொட்டு வைங்க கேமரா பெரியார் குறித்து சொல்றீங்க. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இப்போ முதலமைச்சரை பத்தி சொல்லும்போது கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. கடவுள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது இந்த கடவுள் நம்பிக்கை? எதனால உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை தேவைப்படுது? எனக்கு எப்போ மனிதர்கள் இதெல்லாம் நம்பிக்கை எடுத்து போகணும். மனிதர்கள்னா நான் சொல்ற நம்பிக்கை வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உறவா வருது இல்லையா, கணவர் இல்லை கணவரோ காதலரோ நண்பரோ நமக்கு யாரோ ஒருத்தர் ஆதரவா இருக்காரு, உதவி பண்ற அந்த மனிதர்கள் வேறு. பாவப்பட்டு இறக்கப்பட்டு உதவி பண்றது, அவங்கள நமக்கு உதவி பண்ணதுனா இங்கே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இருக்கும். பட் எனக்கு ஒரு தோழமை உணர்வான ஒரு சக ஆண் அல்ல சக மனிதன் யாரோ ஒருத்தர் தேவைப்படும்ல. எனக்கு ஒரு 44 வயசு தான் ஆகுது. கண்டிப்பாக அந்த மாதிரி உறவுகள். அப்புறம் தாய் தந்தை வீட்டிலே அகதி உணர்வு ஏற்படுது. அப்போ அங்கே எனக்கு அந்த உறவின் மீது பற்றற்று போகுது. தாய் தந்தை வீட்டில் ஒரு அகதி உணர்வு, உணவுக்கு ஒவ்வொரு நாளும் தொண்டையில் விக்கி சாப்பிட்றேன்னு சொல்கிறோம்ல, அந்த உணர்வெல்லாம் வரப்போக அப்போ இந்த உறவுகள்லாம் நமக்கு போய் இந்த கணவன் மனைவி ஜட்ஜ் பண்ணாத ஒரு ஆற்றல், அம்மா அப்பாங்கிறவங்களும் அப்படி லிட்டில் பிரின்சஸ் வாழ்ந்துமே என் அப்பாவால் விட்டு போகணும் நான் வார்த்தையை வாங்கப்பட்ட ஆள். அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு வேற போக்கிடும். இனி எந்த உறவுக்காக எந்த ஆணையோ எந்த உறவையோ நம்ம எனக்கு ஒரு உறவா எனக்கு ஒரு பிடிப்பா அது ஹாப்பினஸ் தர ஆரம்பிச்சது. இப்போ நான் மட்டும் தனியாக போய் கோவில் உட்காந்துட்டு வரும்போது எனக்கு மனம் அமைதியும் சந்தோஷத்தும் கிடைச்சிது. இவங்கெல்லாம் தராத அந்த ஒரு நம்பிக்கையை சந்தோஷத்தை அவங்க கடவுளுங்கிற அந்த ஒரு பிம்பம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஏன்னா இதுங்குள்ள சஞ்சலப்படாமல் இருக்க ஆரம்பித்தேன். இந்த விஷயங்களுக்காக ஏங்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைன்னா ஏங்குவேன் நான் மட்டும் ஏன் தனியாக இருக்கணும், ஏன் நான் தனியாக இருக்கணும், எனக்குன்னு ஒரு உறவு வேணும் இல்லை. அந்த ஏக்கங்களை இந்த கடவுளுங்கிற ஒரு பிம்பம் வந்து உடைச்சி அதை ஒரு என்ன சொல்றது மானசீகமாக அது கூட வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் போயிட்டேன். அது சரியா தவறா அந்த மனநிலை நார்மலா அப்நார்மலா எனக்கு தெரியல. அதை எதிர்காலம் முடிவு செய்யட்டும். கடவுள் தேவை இருக்கிறவரையும் கடவுள் இருக்குதான் செய்வார். ஏன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் கடவுள் தேவை இருக்கிறவங்க கடவுள் இருப்பார். ஒருவேளை கடவுளின் தேவை என்னைக்காவது காலாவதி ஆகுதாங்கிறத பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் வந்து விஜய் சேதுபதியினுடைய வீடியோஸ் நிறைய ஏதோ ஒரு மாமான்னு எழுதினீங்களா? மீராவுக்கு கிருஷ்ணன்னா எனக்கு வந்து விஜய் சேதுபதி மாமா தான். ஸ்டில் டேட் எனக்கு ஞாபகம் இருக்கு. சூதுகோவும் படத்துல அந்த கற்பனையா ஒரு பொண்ணு வந்து மாமான்னு கூப்பிடல, அதே தான். எனக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து என்னோட அந்த அந்த படத்துல இருந்து தான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் மாமான்ற வார்த்தையை. அப்படிதான் விஜய் சேதுபதி எனக்கு மாமா. இந்த மாமாங்கிற சொல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருக்காக அந்த படத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சேன். அவரை சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம போய் நமக்கு பிடிச்ச ஒரு ஆணா இருந்தா கூட அவங்க கிட்ட மாமான்னு சொன்னா அது தவறாதான் போய் முடியும். ஆனா விஜய் சேதுபதி சொல்லும் போது விஜய் சேதுபதியே வந்து திட்டி சொல்லாதம்மான்னு சொன்னாதான் சொல்லாம இருப்பேன். ஒரு இயக்குனர் வந்து திட்டினாரு, ஒரு இயக்குனர் நீங்க வந்து ஒரு திருமணமான ஆண் நடிகரா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அவரு பிலிம் டைரக்டர் தான். அப்படிலாம் இல்லை. நான் சொன்னேன் ஒண்ணு எங்க அவர் வந்து சொல்லிட்டுங்க நான் சொல்லாம வந்துட்டுறேன்னு. தனசக்தி இனிமே என்னை மாமான்னு சொல்லக்கூடாது, அவரு வந்து சொல்லட்டும், அப்ப நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்மளோட ரியலிசத்துக்கும் சர்ரியலிசத்துக்குமான இடைப்பட்ட இதுல நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இல்லையா. நீங்க தனியா வாழ்றவங்க கிட்ட கேட்டாதான் புரியும். கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும். எனக்கு இந்த கிருஷ்ணனோட பிம்பமே உங்களுக்கு அப்படிதான். இதுல பிருந்தாவனன்ல கிருஷ்ணரை தான் கும்பிடணும் விதவைகள் எல்லாரும். உங்களுக்கு விதவைகளை கொண்டு போய் நான் ஒரு குடோன்ல விடுறேன், ஒரு இதுல விடுறேன். ஆனா உங்களுக்கு கிருஷ்ணர் இருக்காது. அவங்களுக்கு கிருஷ்ணர் தான் 16லேருந்து 70 வரை கிருஷ்ணன் தான் காதலன், கிருஷ்ணன் தான் சாமி, அவனை மட்டும் தான் நீங்க கும்பிட்டு இருக்கணும். கிருஷ்ணனை நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். நீங்க கிருஷ்ணன் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரி பெண்களுக்காக ஒரு ஆண் வேணும், அவளுக்கு கண்டிப்பா ஒரு 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 நண்பன் வேணும், ஒரு சகி வேணும். ஏன்னா அவரு பெண் தோழிகளா நிறைய இருந்து வராச்சா. நீங்க எல்லாம் கோதையரோட நிறைய பெண்கள் சூழ கிருஷ்ணன் இருந்தாருங்கிறது. அந்த ராதையரோட இந்த பிருந்தாவன்ல இருக்கிறாங்க பாருங்க, வெள்ளை சீலை கட்டிக்கிட்டு, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் கிருஷ்ணர்.
கிருஷ்ணருடைய படைப்பை பற்றி இன்னொரு ஆங்கிள் படிச்சு நான் அப்படிதான் அவரை நினைக்கிறேன். எனக்கு விருந்தாவன் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். அது ஒரு வழி, அது புரியாது. அந்த பெண்ணுக்கு தான் அது தெரியும். அவன் அந்த பஜனை பாடுறதுல அவனோடு அவன் ஆலிங்கனமே ஆகிறான்னு நான் நினைச்சுக்கிறேன். ஒரு பெண்ணோட தனித்த பெண், ஒரு 30 ஆண்டு காலம் நீ பெண் ஆண் சக மனிதனோட காற்றுப்படாம, சக மனிதனோட நேசம் இல்லாம நீ 30 ஆண்டுகள் உணவும் கட்டுப்பாடோட உடல் கட்டுப்பாடோட நீ இருக்கணும்னு விட்டுட்டா அவ அந்த கிருஷ்ணனை தான் ஆலிங்கனம் பண்ணிக்கணும். யாராவது கேட்க போறாங்களா, திட்ட போறாங்களா, நீ ஒழுக்கம் கட்டு நடக்கும் சொல்ல? ஏன்னா அவங்க கடவுள்ட்டாங்களே. கடவுளுக்கு எல்லா சலுகையும் உண்டு. சினிமா குறித்து நீங்க சொன்னீங்களா, எனக்கு இதுதான் கேட்கணும். தமிழ் நல்ல நெருக்கம் பழக்கம். அவரு பேசும்போது சொன்னாரு, அம்மாவுடைய சினிமா பற்றிய அபிப்பிராயம், சினிமா பத்தி அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், அதுதான் எனக்கு சினிமா மேல அபிப்பிராயம் வர்றதுக்கு. அவன் கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம். கெட்டு போனது தான் சொல்லுவேன். எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவர் கெட்டுலாம் போகல. சினிமா எப்படின்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாரும் வீட்டுக்கு கோயில் இல்லாத வீட்டுல குடியிருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல 2 தியேட்டர் இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு தேட்டர், இந்த பக்கம். நீங்க 10 அடி தூரத்துல ஒரு தேட்டர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சினிமா எப்படி உங்களுக்கு பாதிக்காம இருக்கும்? அந்த வசனங்களை கேட்டு நைட் ஆனாலும் படம் பார்க்கலாம். எங்க வீட்டு வாசல்ல கதை வசனம் கேட்கும். அவ்வளோ நெருக்கமா இருக்கும் தேட்டர். எங்களுக்கு வீக்லி சாட்டர்டே சண்டே ஆனா எங்க சித்திங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு தான் எங்க சினிமா கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் துணைக்கு நான் தான். என்ன இதுலன்னா, அப்ப அந்த டைம் பிள்ளைங்க எல்லாம் அதுல சினிமா விரும்பாதுங்க. 7 மணியானா தூங்கும். நான் மட்டும் சினிமானா எத்தனை மணி இருந்துச்சு உட்காந்துக்கு, வாங்க போகலாம் சினிமாவுக்குன்னு சொல்லிட்டு. படம் ஒரு சீன் கூட முடாம ஒரு அப்பெல்லாம் 4 hours படம் இருக்கும். உங்களுக்கு 2 இடைவேளை விடுற அளவுக்கு பெரிய படம். நான் எப்பவுமே தவறாம பார்ப்பேன். இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி டிவி பார்க்க போகிற இடத்துல அந்த பழைய படம் போடுற, அந்த ஓல்டு மூவி போடுற அந்த டைமிங்க்கும் அந்த படத்தை நான் முழுசாக பார்த்துட்டு போய் அடுத்த நாள் போய் சொல்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த படமே பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நல்லதங்கால்லேருந்து, ஹரிதாஸ்லேருந்து, ரத்த கண்ணீர்லேருந்து, மிக 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 பழமையான நம்ம அவர் யார், பாகவதர், தியாகராஜ பாகவதர் படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். நான் எப்போ பார்த்தேன்னா எல்லாமே அந்த தியேட்டரில் மறு ரிலீஸ் வரும் இல்லையா, 6 வயசுலேருந்து 10 வயசுல எல்லா பழைய மிக மிக எம்ஜிஆர் படங்களும் மிக முக்கிய எல்லா படமும் பார்த்துருக்கேன். அவர் படங்கள்னு ஒரு படம் பார்க்காத படம் கிடையாது எனக்கு. அப்போ அந்த சினிமா எனக்கு அந்த தியேட்டர் வாசனை, அந்த ஒளி, அங்கே கிடைக்கிற அந்த இன்டர்வல் முறுக்கு, இதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். வீட்டில் டிவி இருந்திருந்தா ஒருவேளை அந்த எண்ணங்கள் வந்திருக்காதோ என்னமோ. அதனால எனக்கு அந்த சினிமாக்கள் ரொம்ப அளப்பரிய. அதுவும் எனக்கு அந்த எம்ஜிஆர் படங்களும் ரொம்ப இஷ்டம். கத்தி சண்டை, பால் சண்டை, அந்த பாடல்கள், தன்னம்பிக்கை மிகுந்த அந்த பாடல்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். நானே மாறிடுவேன். பின்னாடி துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு குச்சி எடுத்துட்டு நான் கத்தி சண்டை போட்டெல்லாம் விளையாண்டுவேன். நான் ஈவினிங் சாட்டர்டே சண்டேல பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தரை கட்டி படம் ஓட்டுவோம். இதெல்லாம் அங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி இப்படி சினிமா ஆனால் சினிமாவுக்குள்ளே வங்காட்டணும்லாம் தோணுது கிடையாது. ரசிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடும். அப்போது இவனை பையன் கரெக்டாக 1 year இருக்குல்ல, அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு போட்டு தேட்டர் போட்டு. இது எப்படின்னா எல்லா குழந்தையும் கற்று இவன் மட்டும் படத்தை ஒரு சத்த படம் பார்ப்பான். நமக்கு தொல்லையும் இல்லையா. ஆனால் நான் எதிர்பார்க்கல, இவன் படத்துக்குள்ளெல்லாம் போகணும்னு நினைப்பா. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், சினிமாவுக்குள்ள கூட்டி போயிருக்க கூடாது. அவர் கரெக்டாக தான் வளர்றாரு. உங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்வி இந்த விஷயங்கள் மறுக்கப்பட்டாலும் எனக்கு நீங்கள் அறிமுகமானது கவிதை எழுதுவாங்க. அவர் சமீபத்தில் ஃபோட்டோகிராஃபிலாம் கூட. நீங்கள் எழுதின கவிதைகள் ஏதாவது சொல்லுங்கள். அந்த நூலை நீங்கள் காமிங்க வாசகர்களுக்கு. ஏதாவது கையில் இருக்கு? நான் 4 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். முதல் புத்தகம் வாலிப்பற்ற உடல்காரி. வாலிப்பற்ற உடல்காரி. ஒரு பெண்ணோட உருவ அமைப்பு இப்படிதான் இருக்குன்னு ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவ வாலிப்பற்ற உடல்காரி. அந்த புத்தகத்தை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட விருது கிடைச்சது 2018. இப்போ 2019 பியூலான்னு ஒரு புத்தகம், அதுவும் கவிதை தொகுப்பு தான். அதாவது நான் ரசித்த பெண்கள், பெண் குழந்தைகள், மதிக்கிற பெண்கள், நான் கொண்டாடுகிற பெண்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவள்னு கவிதைகள்னாவே பாருங்களேன், அவள்னு தான் எழுதுவாங்க. ஏன்னா அவங்கள தங்களை சொல்லிக்க பயப்படுவாங்க. அந்த அவங்க தான். இவள்னு நானுன்னு சொல்லிக்கவே முடியாது. அந்த ஆப்ஷன் இன்னுமே கொடுக்கல. நானுன்னு எழுதவே முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நானும் எழுதிக்க மாட்டாங்க. நான் ஏன் அவள்னு எழுதணும், ஏன் அவளுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூலான்னு பேர் வச்சாங்க அந்த என்னோட கவிதையில் வர பெண்களுக்கெல்லாம். அது 2019. 2020 பிங்க் நிற கடல். அது ஆக்சுவலாக அது எழுதி முடிச்சப்போ அப்படி ஒரு கடல் இருக்குன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் எழுதும்போது எனக்கு தெரியாது. பிங்க் நிற கடல்னு ஒன்று எழுதிட்டேன். அது 2020 வந்துச்சு. 2021 என்னோட இது ஒரு ஆம்பிஷன், லட்சியம்,
எப்போ முதல்ல கடல் பார்த்தீங்க? முதல் எப்போ கடல் பார்த்தேன்னா, எனக்கு காலில் புண்ணு இருந்துச்சு. அந்த புண்ணு ஆறதுக்கு ஒரு வைத்தியம் சொன்னாங்க. கடல்ல போய் நிக்க வச்சு அந்த உப்பு பட்ட புண்ணு ஆறிடுது. எந்த ஒரு கடல் பார்த்தீங்க? பாண்டிச்சேரி கடல். அப்ப எனக்கு கடல் மேல கோவம் எரியும். புண்ணு மேல அந்த உப்பு பட்ட என்ன ஆகும் சொல்லுங்க? துடிக்க கத்துற எங்க அம்மா வழுக்கட்டாம எனக்கு இழுத்து பிடிச்சி நிக்க வச்சிருக்காங்க. வாழ் கத்துறேன், என்னை நவுத்த மாட்டேங்கிறாங்க. எரியுது புண்ணு மேல அந்த உப்பு பட. அப்படிதான் எனக்கு முத கடல் தெரிஞ்சது. ஆனா கடலை நான் ரசிக்க ஆரம்பிச்சது பிரான்சிஸ் கிருபாவோட கன்னி நாவல் படிச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நான் கடல் பார்த்தனா பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் கடல் எனக்கு ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் எனக்கு கடல் மேல பெரிய பயம்தான் இருக்கும். எனக்கு இந்த கடல் என்னை கொண்டு போயிடும். சுனாமிக்கு அப்புறம் இன்னும் கடல் மேல எனக்கு பயம். அவரோட கன்னி நாவல் படிச்சதுக்கு அப்புறம் தான் கடல் மேல பெரிய காதல் வந்துச்சு. கொண்டு போகுது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சா? அவர் கடல் அப்படி இருக்கும். கண்ணியில வர கடல் எல்லாம் படிச்சிங்க எனக்கு கடல் வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கடல் இருந்து எனக்கு நிறைய அதிசயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் பிங்க் நிற கடல். அப்புறம் 2021 என்னோட லைஃப் டைம் ஒரு கவிதைன்னு சொல்லிடலாம். ஏன் இந்த கவிதை இவ்வளவு முக்கியம்னா, எனக்கு இதோட முடிச்சிடணும் கவிதையை. அதுக்கப்புறம் எழுதலனாலும் பரவாயில்ல, இந்த கவிதை தொகுப்பு நான் பண்ணியே ஆகணும்னு ஒண்ணு பண்ணேன். அதான் அது ஔவையின் முத்தம். எனக்கு ஔவை ரொம்ப பிடிக்கும். இந்த ஔவையின் முத்தம் கவிதை தொகுப்பு வந்து முற்றிலும் அந்த ஆசிட் அட்டாக்கு பாதிக்கப்படுற, இல்லை இந்த உலகம் பொது புத்தியில் அசிங்கம்னு சொல்கிற அந்த மனிதர்களை பற்றி. நான் பெண்ணுன்னு சொல்லவே மாட்டேன். இதை மனிதர்கள் தான் சொல்லுவேன். நான் ஔவையை அப்படிதான் நினைக்கிறேன். ஔவைக்கு வந்து ஏன் ஔவையை கிளவியாக்குனாங்கன்னு ஒன்று யோசித்தேன் நான். அதில் வந்து மங்கை அப்படிங்கிற ஒரு நாடகம் ஒன்று பார்த்தேன் நான். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கேள்வி உண்டு. ஔவைங்கிறவோ ஒரு பாட்டு பாடுற, ஒரு பாடல் பாடுற ஒரு பெண், அவ்வளோதான். ஔவைனா பாட்டு பாடுற அந்த குலத்தை சேர்ந்தவர், பாணர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுக்கு தான் ஔவை. இந்த ஔவை வந்து அதிகமான ஔவையும் நண்பர்கள்னு நான் சிறு வயதுல பள்ளிக்கூடங்களை படிச்சிருக்கேன். சரக்கு அடிச்சாங்க, கல்லு குடித்தார்கள். அப்ப அந்த ஔவையும் அதிகமான ஃப்ரெண்டா இருந்ததுனாலதான் ஔவையை கிளவி ஆக்கிட்டாங்களோ. உங்களுக்கு ஒரு 2000 இன்ஸ்பயர் ஆயிடக்கூடாது. ஒரு ஆண் பெண் நட்பு வந்து அவங்க எப்படிலாம் இருந்தாங்கிறது பாதிதான் தெரியும். அந்த நட்பு கல்லு குடிச்சாங்க வேற இருக்கும்போது 2 பேரும் கவி பாடி கல்லு குடித்தார்கள் சொல்லும் போது, அப்ப அந்த ஔவையை கிளவி ஆக்கிட்டா பெஸ்ட் ஆயிரும்ல. பிரச்சனை இல்லை, கிளவிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாயிருது. அவளை நரச்ச தலையாக்கி அவளை கூணு வச்சு தோல் சுருங்க வச்சுட்டா யாரும் பார்த்தாலும் அப்போ இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைப்பா அப்படின்னு ஆகிடலாம். பிரச்சனை இல்லைன்னு ஆகிடலாம். இல்லை ஆண் பெண் நட்பு சாதாரணங்கிற எண்ணம் தாண்டி போகலாம். இந்த வயசுல சாதாரணம். நீ வயசான பிறகு ஆணோட நட்பு வச்சுக்கலாம். இளவயசுல தான் நீ ஆண் கூட நட்பு வச்சுக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ அந்த முகச்சுருக்கங்கள் எல்லாம் இந்த ஆசிட் அட்டாக்க பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவளுக்கு நான் ஔவைன்னு பேர் வச்சேன். இவங்க பேர் எதுக்கு ஔவைக்கு வச்சாங்கன்னா, அவளை கிளவி ஆகும்னு வச்சாங்க. என்னோட பெண்கள் வந்து ஆசிட் அட்டாக்ல ஆனான பியூலாக்களுக்கு நான் இன்னொரு பேர் தான் ஔவைன்னு வச்சேன். அப்போ அந்த ஔவையின் முத்தம், ஔவை வந்து ஔவையாருன்னு சொன்னாவே துறவி தானே. அவங்க வந்து திருமணமாயி கணவரோட வாழ்ந்த அந்த மாதிரி இது இல்லையே. அப்போ அவ முத்தம் விட்டா எப்படி, அவன் முத்தம் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? கொடுத்துருப்பாங்க, வெளியே சொல்லிருக்க. அதை வெளியே சொல்லி அதை நான் சொல்லணும் இல்லை, யாராவது சொல்லணும். ஐயா என் கோச்சிக்காதீங்க. இல்லை அதை நான் சொல்றேன், அதனால சொல்றேன். அப்ப ஔவைனா உங்களுக்கு ஒரு ஔவை தான். நான் எந்த ஔவையும் சொல்ல, நான் ஜெனரலா சொன்னேன். நான் சொல்ற ஔவை, என்னோட ஔவை வந்து அந்த ஔவையோட பாதிப்பு தான். நான் அதை ஓப்பனாவே சொல்றேன். அந்த ஔவையோட பாதிப்பு தான் இந்த ஔவைகளுக்கு அந்த முகச்சுருக்கங்களை நான் வந்து ஔவைன்னு வச்சுக்கிட்டேன். அவங்க முத்தம் கொடுத்தா அவங்களோட முத்தத்தின் ஆசைகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் தான். அதுவும் அப்புறம் ஒரு உயரம் குறைந்த ஒரு பெண் பிரசவ வழி வந்தா எப்படி இருக்கும், அவளோட பிரசவம் எப்படி இருக்கும், எனக்கு இப்படி எல்லாம் இதை நம்ம வாசகர்களுக்கு பரிந்துரைப்போம். உங்களுடைய கவிதைகளை சொல்லுங்க, உங்க கவிதை ஏதாவது. இந்த 4 தொகுப்புகள்ல என்ன ஒரு கவிதை எப்பவுமே உலட்டிக்கிட்டே இருக்கும். அது அனுபவத்தினால் விளைந்தது தான் சொல்லுவேன் நான். பூ பெய்திடாத நெல்லி மரத்திற்கு ஔவை என்று பெயரிட்ட அப்பத்தா. பூ பெய்திடாத நெல்லி மரத்திற்கு ஔவை என்று பெயரிட்ட அப்பத்தா பால்யத்திலேயே விதவையானவள். அப்பத்தா வெள்ளி செவ்வாய்க்கு கொன்னமரத்தான் கோவிலுக்கு செல்வது வழக்கம். கொன்னமரத்தடியில் தான் தன் பதின்ம காதலன் கொன்று புதைக்கப்பட்ட கதையை எனக்கு மட்டுமே நடுநிசிகளில் கூறுவாள். கொன்னமரத்தடியில் தான் தன் பதின்ம காதலன் கொன்று புதைக்கப்பட்ட கதையை எனக்கு மட்டுமே நடுநிசிகளில் கூறுவாள். நான் யார் என்று யோசிக்கிறீர்களா? நான் தான் அந்த ஔவை நெல்லி மரம். நான் தான் அந்த ஔவை நெல்லி மரம். இந்த போயம் ஏன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுன்னா, நீங்க 100 காலமா ஒரு பெண்ணை வந்து 100 வயசு கூட வெள்ளை சேலை கட்டிக்கிட்டே இறந்து போன பெண்கள் எனக்கு தெரியும்.
அவங்க யார்கிட்ட போய் புலம்பிப்பாங்க? நீங்கள் சொல்கிற அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் மரங்களுக்கு வந்து பொட்டு வச்சு கும்பிட்டாங்க? அவங்களோட அவங்க பேசியிருக்காங்க. உங்கள் வீட்டில் மனிதர்கள்கிட்ட பேச முடியாத அவங்களோட கதைகளை இந்த மரங்கள் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கும். அவை எப்பவுமே குறியீடு என்னன்னா, அவள் ஒரு தனித்த துறவியின் குறியீடாகவே இருக்கிறான். அப்போது இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளை பெறாத பெண்களை ஒத்துக்க எவ்வளோ கோவப்படுறோம். சொல்ல வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம். இல்லை சமூகம் வைத்த பேரை சொல்கிறோம். நீங்கள் பூ பெய்திடாத பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்னுமே அவலட்சணத்தின் குறியீடை வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள இன்னும் கீழான நிலையில் அவங்கள நடத்துகிறாங்க. அது ஆக்சுவலாக உடல் ரீதியான ஒரு பிரச்சனை. அப்போது என்னோட அந்த பூ பெய்திடாத மரமும் பூ பெய்திடாமல் இருக்கும். சிலதுக்கு இஷ்யூ இருக்கும். அந்த மரத்துக்கு அவ்வைன்னு இவ பேர் வைக்கிறான். அப்போ அவ்வை அவளுக்கு என்ன மாதிரியான உருவகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்? அந்த பெயரிடுதல்ல ஒரு பெயின் இருக்குது. அப்போ அந்த அப்பத்தாவே பாலியத்திலேயே விதவை ஆயிட்டா. ஆனா விதவை ஆனதுக்கு அப்புறம் 13 தான் அவளுக்கு காதலனே வர்றான். அப்பதான் முதல் காதல். அவ பால்யத்துல விதவை, ஆனா 13 காதலன்னு அங்கதான் கொண்டு புதைச்சிருக்காங்க. இந்த கவிதை எனக்கு எப்பவுமே நான் எழுதின பிறகும் இது எல்லாமே நான் நிறைய பெண்களோட வழிகளை கேட்டு கேட்டு எழுதினது. இது கற்பனையில உதிச்ச கவிதைகள் கிடையாது. இது அத்தனையும் உண்மை. கற்பனைன்னு சொல்லவே மாட்டேன். இந்த கவிதையெல்லாம் உண்மை. மக்கள்கிட்ட வைப்போம், மக்கள் பார்க்கட்டும். எனக்கு அவங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி நம்ம பேசிக்கவே இல்லை. ஆமா, தமிழ் சம்பந்தமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடியா ஆமா ஆமா என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் முறையா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அதாவது ஒரு பேட்டியாவது பேசியிருக்கோம், தனியா உட்காந்து நம்ம பேசுனதே இல்லை. ஆமா, நான் வந்து அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து நீ நல்லா மனசுல வச்சுக்கோ, உனக்கு எனக்கு அப்புறம் அவர் தான். அப்பெல்லாம் நம்ம எல்லாருமே இல்ல, எனக்கு அப்புறம் மீன்ஸ் இந்த உலகம் நிரந்தரமற்றதுன்னு நிறைய புரிய ஆரம்பிச்சிருச்சு. உண்மையா இது வந்து மேல் பூச்சிக்கே சொல்லலை. நீ அவர் வந்து நீ என்ன மாதிரி அண்ணனா நினைக்கிறியா, ஃபாதர் ஃபிகர், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ யாருக்கிட்ட வேணா எங்க வேணா உன்னோட எது வேணா பண்ணிக்கோ. அவரை மட்டும் லைஃப் லாங் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருத்தரை வந்து கமிட் பண்றது, அது வந்து நீங்க லவ்வர்ஸ் தான் கமிட்லாம் கிடையாது. இது அவங்ககிட்ட பர்சனலா சொல்லுவேன். நீங்க அவன் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க விஷ் பண்ணாரா. நீங்க விஷ் பண்ணீங்களா தான் போய் கேட்பேன். மகிழன் விஷ் பண்ணாரா, மகிழன் பேசினாரா, நீ பேசுனியா, அவர் பேசினா நீ பேசுனியா, அன்சை போனியா, அதான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்காத அவர்கிட்ட கேளு, அவர் என்ன சொல்றாரோ செய். அது நிறைய டைம்ல நம்மளுடைய கூட்டு பொறுப்பு. அவனை நான் கவலைப்படாம இங்க இருந்து அவன் போனானேன்னு கவலைப்பட்டேன். எனக்கு இது வீடு மாதிரி ஃபீல் பண்ணிக்குவேன். இங்க இருந்தா எனக்கு நம்பிக்கை. இது எல்லாமே விடுங்க, அவன் சினிமா ஆர்வ கோளாறுல எடுக்கிற நிறைய தப்புங்களை கரெக்ட் பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா எனக்கும் அவனுக்குமே முரண்போ பெருசிலே வந்திருக்கும். நான் சொல்லுவேன், கேட்க மாட்டான். நீங்க சொன்னா கேட்போம். நம்ம பேசுவோம், இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். கண்டிப்பாக நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம். நன்றி.